அன்று இரவு விபின்கண்ட் கோமதி நகரின் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலின் தனியார் உணவக அறையில் சிறிய வெள்ளிக் கிண்ணங்களில் ஷாஹி துக்கடா பரிமாறப்பட்டிருந்தது. அதை யாரும் இன்னும் தொடக்கூட இல்லை. மேஜையில் குங்குமப்பூ, ஏலக்காய் மற்றும் நெய்யின் கலந்த நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அறையின் காற்று திடீரென எவ்வளவு குளிர்ச்சியாக மாறியது என்றால் எனது மூச்சுக்காற்றைக் கூட என்னால் கேட்க முடிந்தது. என் மைத்துனர் மானவ் சதுர்வேதி தனது புதிய BMW காரின் சாவியை விரலில் சுழற்றிக் கொண்டே பில் இருந்த தோல்கோப்பை பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னான். அண்ணி, பில்லை பார்த்ததும் உங்களுடைய சேமிக்கும் ஆன்மா விழித்துக் கொண்டதா? சாப்பிடும்போது முழுவதும் அமைதியாக இருந்தீர்கள். இப்போது பணம் செலுத்தும் நேரம் வந்ததும் நாற்காலியை விட்டு எழவே மறுக்கிறீர்கள். அவனது குரல் அவ்வளவு சத்தமாக இல்லை, ஆனாலும் ஒவ்வொரு வார்த்தையும் அறையில் இருந்தவர்களை அசௌகரியப்படுத்தியது. என் மாமியார் குசும்ஜி அவனது கையை பிடித்துக்கொண்டு, மானவ், நிறுத்து. நீதான் எல்லாரையும் அழைத்தாய், எனவே நீயே பணம் செலுத்து. மருமகளிடம் ஏன் இப்படி பேசுகிறாய் என்றார். மானவ் உதட்டை சுழித்து சிரிப்பை அடக்கிக் கொண்டான். அட அம்மா, நான் சும்மா கிண்டல் செய்கிறேன். அண்ணி ஒவ்வொரு விஷயத்திற்கும் கணக்கு வைப்பார். வீட்டில் ஒரு ஐஸ் கட்டி வீணாக உருகினால் கூட இவருக்கு கவலை வந்துவிடும். இவ்வளவு விலை உயர்ந்த ஹோட்டல் ஃபில்லை பார்த்தால் ஒருவேளை இவருக்கு மயக்கமே வந்துவிடுமோ என்று நினைத்தேன். என் கணவர் சௌரவ் எனக்கு அருகில் அமர்ந்திருந்தார். அவரது விரல்கள் தண்ணீர் கிளாஸை சுற்றி இறுக்கிக் கொண்டன. அவர் தனது தம்பிக்கு கண்டனம் தெரிவிக்க விரும்பினார். ஆனால் பல ஆண்டுகளாக வீட்டில் தேங்கியிருந்த ஒப்பீடுகள், தயக்கம் மற்றும் மூத்த மகனாக இருப்பதன் அமைதியான பொறுப்பு போன்றவை அவரது வார்த்தைகளை தொண்டையிலேயே தடுத்து நிறுத்தின. என் மாமனார் தேவேந்திரஜி தனது கண்ணாடியை கழற்றி மேஜை மீது வைத்தார். மானவின் மனைவி பல்லவி தலை குனிந்திருந்தாள். அவளது கண்கள் அடிக்கடி கதவின் பக்கம் சென்றன, பின்னர் உடனே கீழே பார்த்தன. ஏதோ ஒரு விபத்து நடக்கப் போகிறது என்றும் அதைப் பற்றி அவளுக்கு மட்டுமே தெரியும் என்பது போலவும் இருந்தது. நான் பில்லை பார்க்கவில்லை. என் பார்வை மானவின் உள்ளங்கையில் சுழன்று கொண்டிருந்த அந்த ஜொலிக்கும் சாவியின் மீது இருந்தது. சில நொடிகள் கழித்து நான் மிகவும் அமைதியான குரலில் கேட்டேன், மானவ், இந்த BMW உண்மையிலேயே உன்னுடையது என்றால் அதன் 2வது சாவி யாரிடம் இருக்கிறது? அவனது விரலில் சுழன்று கொண்டிருந்த சாவி திடீரென நின்றது. அறையில் வைக்கப்பட்டிருந்த பித்தளை விளக்கின் சுடர் லேசாக நடுங்கியது. பல்லவியின் முகம் வெளிறிப்போனது. சௌரவ் என்னை இப்படி பார்த்தார். ஏதோ ஒரு உண்மையை நான் அறிவேன் என்பது அவருக்கு தெரியாதது போல. மானவ் சிரிக்க முயற்சி செய்தான், ஆனால் அவனது சிரிப்பு காய்ந்து போய் உடைந்திருந்தது. 2வது சாவியா? அண்ணி, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? வீட்டில் இருக்கும். நான் கேட்டேன். வீட்டில்? எந்த வீட்டில்? அந்த அறையில் சிறிது நேரம் யாரும் பேசவில்லை. ஒருவேளை எல்லாரும் நான் எல்லையை மீறிவிட்டதாக நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லையை நான் தாண்டவில்லை. மானவ் அதை வெகு காலத்திற்கு முன்பே தாண்டிவிட்டான். அந்த இரவு அவன் என்னை மட்டும் கிண்டல் செய்யவில்லை. கடந்த 5 வாரங்களாக அவன் பொய், ஆடம்பரம் மற்றும் அவமானத்தின் ஒரு சுவரை எழுப்பிக் கொண்டிருந்தான். அதன் கீழே மற்றவர்களை விட முதலில் அவனது சொந்த வாழ்க்கையும் வீடும்தான் அழியப்போகும் நிலையில் இருந்தது. இந்த கதையின் ஆரம்பம் 5 வாரங்களுக்கு முன்பு தன்ரேஸ் அன்று மாலை தொடங்கியது. நானும் சௌரவும் இந்திரா நகரில் உள்ள ஒரு சாதாரண 2 அறை கொண்ட பிளாட்டில் வசித்து வந்தோம். எங்கள் திருமணத்திற்கு 7 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு எங்கள் வாழ்க்கை லக்னோவின் எந்த ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தைப் போலவும் இருந்தது. காலையில் சௌரவ் தனது பொதுத்துறை வங்கி கிளைக்குச் செல்வார். நான் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு எனது வேலையில் ஈடுபடுவேன். மாலையில் நாங்கள் காய்கறி சந்தையில் பொருட்கள் வாங்குவோம். சில சமயம் அம்மா அப்பாவின் மாநகரிலுள்ள பழைய வீட்டிற்கு செல்வோம். பண்டிகைகளின் போது வீட்டில் ரங்கோலி கோலமிடுவோம். குசும்ஜியுடன் சேர்ந்து குஞ்சியா மற்றும் மத்தரி பலகாரங்களை தயாரிப்போம். மேலும் தேவேந்திரஜியின் மருந்து பட்டியல்களை என் போனில் பத்திரமாக வைத்திருப்பேன். புகுந்த வீட்டில் என் அடையாளம் என்பது நான் நிதி ஆலோசனை நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் மற்றும் பணத்தை மிகவும் கவனமாகச் செலவு செய்கிறேன் என்பது மட்டுமே. நான் ஒருபோதும் பிராண்டட் ஆடைகள், விலையுயர்ந்த பைகள் அல்லது பெரிய கார்களை என் அடையாளமாக மாற்றிக்கொண்டதில்லை. திருமணத்திற்குப் பிறகு எனது தாய் வீட்டிலிருந்து கிடைத்த நகைகளில் மிக குறைந்த அளவே அணிந்தேன். குசும்ஜி பலமுறை கேலியாகச் சொல்வார், நந்தினி, நீ தங்க வளையல்களை கூட வங்கி லாக்கரில் வைத்துவிட்டு நீயே கண்ணாடி வளையல்களை அணிந்து கொள்கிறாய். நான் சிரித்துக்கொண்டே பேச்சை மாற்றிவிடுவேன். எனது குடும்பத்திற்கு தெரியாது நான் விஸ்டார் ஹேபிட் அட்வென்ச்சர் என்ற முதலீடு மற்றும் மறுசீரமைப்பு நிறுவனத்தின் பங்குதாரர் என்பது. நாங்கள் உத்தரப்பிரதேசத்தின் பல குடியிருப்பு மற்றும் விருந்தோம்பல் திட்டங்களை நிதி நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கும் பணியை செய்திருந்தோம்.
6 மாதங்களுக்கு முன்பு நிறுவனம் என்னை முதலீட்டுக் குழுவின் தலைவராக நியமித்தது. மேலும் நிறுவனத்தில் எனக்கு 24 விழுக்காடு பங்குகள் இருந்தன. எனது வேலை என்பது அதிக சம்பளம் பெறுவது மட்டுமல்ல, வங்கிகள், ஃபில்டர்கள், சட்டக்குழுக்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான வீடு வாங்குபவர்களிடையே அத்தகைய முடிவுகளை எடுப்பது. அதனுடன் பல குடும்பங்களின் எதிர்காலம் இணைந்திருந்தது. எனது பதவி சிறந்தது என்பது சௌரவுக்கு தெரியும். ஆனால் எனது பங்குகள், வருமானம் மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரம் பற்றி அவருக்கு முழுமையாக தெரியாது. இது அவருடைய குறை மட்டுமல்ல, இது எனது தவறும்தான். திருமணத்தின் தொடக்க ஆண்டுகளில் எனது வருமானம் வேகமாக உயரத் தொடங்கிய போது அவரது கண்களில் ஒரு சொல்லப்படாத தயக்கத்தை நான் கண்டேன். அவர் என்னை நேசித்தார், எனது சாதனைகளைக் கண்டு பெருமைப்பட்டார். ஆனால் தனது தம்பி மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் அவர் அடிக்கடி தனது சம்பளத்தை ஒப்பிட்டுப் பார்க்கத் தொடங்கினார். எனது வேலையின் ஒவ்வொரு புதிய உயரத்தைப் பற்றிச் சொன்னால் அவருக்கு அழுத்தம் ஏற்படும் என்று நான் நினைத்தேன். அதனால், வேலை நன்றாக நடக்கிறது, ஒரு புதிய புராஜெக்ட் கிடைத்திருக்கிறது அல்லது பொறுப்பு சற்று அதிகரித்திருக்கிறது என்று மட்டும் கூறி வந்தேன். ஒரு உறவில் அமைதியை கடைப்பிடிக்க உண்மையைச் சுருக்கிக் கொண்டே போனால் ஒரு நாள் அந்த உறவையே நாம் சுருக்கிவிடுகிறோம் என்பதை நான் அப்போது உணர்ந்திருக்கவில்லை. தன்றே மாலை நான் சமையலறையில் பேசன் லட்டு பிடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது சௌரவின் போன் ஒலித்தது. திரையில் மானவின் பெயர் மின்னியது. சௌரவ் தனது கைகள் பூஜைக்கு தேவையான தோரணங்களை சரிசெய்வதில் பிஸியாக இருந்ததால் போனை ஸ்பீக்கரில் வைத்தார். மறுமுனையிலிருந்து மானவின் உற்சாகமான குரல் கேட்டது. அண்ணா, கீழே வாருங்கள். அப்படி ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கிறேன், அதை மொத்த காலனியும் பார்க்கும். சௌரவ் பால்கனியை நோக்கி சென்றார். சில நொடிகளில் கீழே இருந்து காரின் ஹார்ன் சத்தம் 2 முறை கேட்டது. நாங்கள் இருவரும் கீழே சென்றபோது பார்க்கிங்கில் அந்த கருப்பு நிற BMW கார் நின்றிருந்தது. ஹெட்லைட்கள் எரிந்து கொண்டிருந்தன. மானவ் காரின் அருகில் நின்று கொண்டிருந்தான். புதிய ஜாக்கெட், பளபளக்கும் காலணிகள் மற்றும் விலை உயர்ந்த கடிகாரத்துடன் அவன் உண்மையில் முற்றிலும் மாறியது போல தெரிந்தான். பல்லவி முன் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அவள் சிரிக்க முயற்சி செய்தாள், ஆனால் அவளது முகத்திலிருந்த களைப்பு மேக்கப்பாலும் மறைக்க முடியவில்லை. சௌரவ் மகிழ்ச்சியுடன் மானவை கட்டியணைத்துக் கொண்டார். அடேங்கப்பா, எப்போது வாங்கினாய்? சொல்லவே இல்லையே. மானவ் சாவியை காற்றில் தூக்கி போட்டான். சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். கம்பெனி என்னை ரீஜனல் சேல்ஸ் ஹெட்டாக்கியிருக்கிறது. 2 பெரிய டீல்களை முடித்திருக்கிறேன். டவுன் பேமெண்ட் கட்டிவிட்டேன், மீதி நிதி வசதி. வாடிக்கையாளர்களை பார்க்க ஸ்கூட்டரிலா போக முடியும். நான் காரின் கண்ணாடியில் ஒட்டப்பட்டிருந்த தற்காலிக ஸ்டிக்கரை பார்த்தேன். அதில் ஒரு கார்ப்பரேட் பிளாட் நிறுவனத்தின் சிறிய முத்திரை இருந்தது. பின்னால் அதை யாரும் சாதாரணமான பெயராக அடையாளம் காண முடியாது. நானும் அந்த நேரத்தில் எந்த முடிவிற்கும் வரவில்லை. பல புதிய கார்கள் கார்ப்பரேட் குத்தகை முறையில் எடுக்கப்படுகின்றன. ஆனால் பல்லவியின் விரல்கள் தொடர்ந்து அவளது துப்பட்டாவின் ஓரத்தை சுருட்டிக் கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் குசும்ஜியும் தேவேந்திரஜியும் ஆட்டோவில் அங்கு வந்து சேர்ந்தனர். மானவ் அவர்களை முன்பே வரவழைத்திருந்தான். குசும்ஜியின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. அவர் காரின் மீது ரோலி பொட்டு வைத்தார், தேங்காயைச் சுற்றி திருஷ்டி கழித்தார். மேலும் அருகில் இருந்த 2 பெண்களை அழைத்து, பாருங்கள், எங்கள் இளைய மகன் தனது கடின உழைப்பால் பெரிய கார் வாங்கியிருக்கிறான் என்று கூறினார். மானவின் மார்பு இன்னும் விரிந்தது. அவன் பானட்டை திறந்து இருக்கைகளைக் காட்டி அம்சங்களை விளக்கிவிட்டு மிகவும் இயல்பாகச் சொன்னான். அண்ணா, இப்போது நீங்களும் ஏதாவது பெரிதாக யோசிக்க வேண்டும். வங்கியின் வேலை பாதுகாப்பானதுதான். ஆனால் பாதுகாப்பாக மட்டும் இருந்தால் எவன் முன்னேற முடியும்? இந்த வாக்கியம் புன்னகையுடன் தான் கூறப்பட்டது. இருப்பினும் சௌரவின் முகத்தில் ஒரு லேசான காயத்தை நான் கண்டேன். அவர் உடனே, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை உண்டு. எனக்கு என் வேலை பிடிச்சிருக்கு என்றார். மானவ் சிரித்துக்கொண்டே அவர் தோளில் கை வைத்தான். தவறாக நினைக்காதே அண்ணா, நீயும் முன்னேற வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உன் வயதில் இருப்பவர்கள் எல்லாம் பிரான்ச் மேனேஜராகிவிட்டார்கள். ஒரு கணத்தில் குசும்ஜி எதைப்பற்றியும் யோசிக்காமல் அவனது பேச்சை ஆதரித்தார். மானவ் சொல்வது சரிதான். சௌரவ் மிகவும் வெள்ளந்தியானவன், கடின உழைப்பாளிதான். ஆனால் தனக்காக எதையும் கேட்டுப் பெறத் தெரியவில்லை. நான் சௌரவை பார்த்தேன். அவர் சிரிக்க முயற்சி செய்தார். ஆனால் அவரது கண்கள் காரின் பளபளக்கும் பானட்டிலேயே நிலைத்திருந்தன. அன்று இரவு திரும்பும்போது ஸ்கூட்டருக்கு பதிலாக கேப் அழைக்க அவர் வற்புறுத்தினார். வீட்டிற்குச் சென்ற பிறகு நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் திடீரென்று சொன்னார், மான உண்மையிலேயே என்னைவிட முன்னேறிவிட்டான் என்று உனக்கு தோன்றவில்லையா? நான் லட்டு டப்பாவை மூடிக்கொண்டே சொன்னேன். முன்னேறிவிட்டான் என்று எதை வைத்துச் சொல்கிறாய்? அவர் எரிச்சலடைந்தார். நீ ஏன் எல்லாவற்றையும் தத்துவமாக மாற்றுகிறாய்?
அவன் என்னை விட 5 வயது இளையவன் இவ்வளவு சாதித்து விட்டான் என்றுதான் சொல்கிறேன். நான் அவர் அருகில் அமர்ந்தேன். அப்பாவுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தபோது உனது சேமிப்பு முழுவதையும் அதில் செலவழித்தாய். அப்போது மானவ் வேலையை மாற்றிக்கொண்டிருந்தான். நீதான் அவனது முதல் வைப்புத் தொகையை கொடுத்தாய். ஒவ்வொரு மாதமும் அம்மாவுக்கான மருந்துச் செலவை நீயே கவனிக்கிறாய். இவை காரை போல பளிச்சென்று தெரிவதில்லை, ஆனால் இவற்றின் மதிப்பு குறைந்தது அல்ல. சௌரவ் தலை குனிந்து கொண்டார். எனக்கு தெரியும், இருந்தாலும் சில சமயம் நான் தேங்கிவிட்டதாக உணர்கிறேன். நான் நினைத்திருந்தால் அதே கணத்தில் எனது நிறுவனத்தின் பங்கு, கடந்த காலாண்டு லாபம் மற்றும் வரவிருக்கும் புராஜெக்ட் பற்றி அவரிடம் அனைத்தையும் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவர் ஆச்சரியப்பட்டிருக்கலாம், பெருமைப்பட்டிருக்கலாம், அல்லது இன்னும் அதிக அழுத்தத்தை உணர்ந்திருக்கலாம். நான் மீண்டும் அதே பழைய தவறைச் செய்தேன். அவர் தலைமுடியை கோதிவிட்டு, நாம் நன்றாகத்தான் இருக்கிறோம், நாம் யாருடனும் ஓட்டப்பந்தயம் வைக்கத் தேவையில்லை என்று மட்டும் சொன்னேன். அடுத்த சில நாட்களில் மானவின் கார் குடும்பத்தின் மொத்த பேச்சுப் பொருளாக மாறியது. அவன் உறவினர்களின் வாட்ஸ்அப் குழுவில் புகைப்படங்களை பதிவிட்டான். ஒரு புகைப்படத்தில் அவன் ஹஸ்ரத்கஞ்ச் மின்விளக்குகளுக்கு முன்னால் காரின் பானட்டின் மீது சாய்ந்து நின்றான். இன்னொன்றில் பல்லவி பின் இருக்கையில் அமர்ந்திருந்தாள், அதற்கு உழைப்பின் முதல் பெரிய பரிசு என்று தலைப்பிட்டிருந்தான். குசும்ஜி வருபவர்கள் எல்லாரிடமும் புகைப்படத்தை காட்டினார். தேவேந்திரஜியும் பெருமையுடன் தனது இளைய மகன் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய இடத்திற்குச் சென்றுவிட்டதாக கூறினார். தீபாவளி மறுநாள் கோவர்தன் பூஜையிற்காக மாநகரிலுள்ள வீட்டில் குடும்பத்தினர் அனைவரும் கூடினர். பல்லவி சமையலறையில் என்னுடன் சேர்ந்து பூரி சுட்டுக் கொண்டிருந்தாள். வெளியே மானவ் தனது உத்தேச வருடாந்திர வருமானம், வாடிக்கையாளர்கள் மற்றும் அடுத்த மாதம் கோமதி நகரில் பிளாட் வாங்கும் திட்டம் பற்றி பேசிக் கொண்டிருந்தான். அவனது குரல் உள்ளே வரை கேட்டது. நான் மெதுவாக பல்லவியிடம் கேட்டேன், எல்லாம் சரியாக இருக்கிறதா? அவளது கை ஒரு கணம் நின்றது. சூடான எண்ணெயில் பூரி ஒரு பக்கம் அதிகமாக வெந்துவிட்டது. அதை விரைவாக திருப்பி போட்டுவிட்டு அவள் சொன்னாள், ஆமக்கா, பண்டிகை நேர களைப்புதான். மானவின் புதிய வேலை எப்படி இருக்கிறது? அவள் என்னை பார்க்காமல் சொன்னாள், நல்லது. கம்பெனியின் பெயர் மாறிவிட்டதா? முன்பு அவன் பணியாற்றிய டெவலப்பரிடம் ரீஜனல் ஹெட் பதவி இல்லையே? இப்போது அவள் என்னை பார்த்தாள். அவளது கண்களில் பயம் இருந்தது. அடுத்த கணமே அவள் சுதாரித்து சிரித்துக்கொண்டு சொன்னாள், ஒருவேளை புதிய டீம் அமைந்திருக்கலாம். எனக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் அவ்வளவாக புரியாது. பல்லவி வணிகவியலில் பட்டதாரி மற்றும் திருமணத்திற்கு முன்பு காப்பீட்டு அலுவலகத்தில் பணியாற்றியவள். அவளுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் புரியும். அவள் இப்படிச் சொன்னது எனது சந்தேகத்தை குறைக்காமல் இன்னும் ஆழப்படுத்தியது. அந்த உரையாடலின் போக்கில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விபின்கண்ட் பகுதியில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலில் முழு குடும்பத்திற்கும் விருந்து அளிப்பதாக மானவ் அறிவித்தான். புதிய கார், புதிய பதவி, தீபாவளி -3 சேர்த்து பார்ட்டி. இந்த முறை பில் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் என் பொறுப்பு என்று சொன்னான். குசும்ஜி உடனடியாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தேவேந்திரஜி சாதாரண உணவகம் போதும் என்று சொன்னார். ஆனால் மானவ் அவரது பேச்சை இடைமறித்து, அப்பா, உங்கள் மகன் எந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறான் என்பது இனி ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். எப்போதும் சேமிப்பு சேமிப்பு என்று இருந்தீர்கள் என்றால் எப்போது வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்தான். அவன் முகத்தில் ஒருவித ஏளன சிரிப்பு இருந்தது. ஆனால் இந்த விஷயம் நேரடியாக என்னிடமே சொல்லப்பட்டது. நான் அமைதியாகச் சொன்னேன், வாழ்க்கை செலவு செய்வதால் மட்டும் பெரிதாகி விடுவதில்லை, சரியான விஷயங்களுக்கு செலவு செய்வதால்தான் பெரிதாகிறது. மான உடனே பதிலளித்தான், அண்ணி, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் முன்பும் கணக்கு பார்க்கிறீர்கள், நான் மகிழ்ச்சியை அனுபவித்துவிட்டு பிறகு கணக்கு பார்க்கிறேன். பல்லவியின் கண்கள் கீழே சரிந்தன. பிறகு கணக்கு பார்ப்பது என்பது வெறும் நகைச்சுவை அல்ல, அதுதான் அவர்களின் குடும்பத்தின் உண்மையான பிரச்சனை என்பதை நான் முதன்முறையாக உணர்ந்தேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை சௌரவ் தனது அலமாரியிலிருந்து சிறந்த சூட்டை எடுத்தார். திருமணத்திற்கு பிறகு 2 முறை அணிந்த எனது பனாரசி புடவையை அணியுமாறு என்னிடம் கூறினார். நான் வெளிர் பாதாம் நிற பருத்திப்பட்டு குர்தாவை தேர்ந்தெடுத்தேன். அவர், இவ்வளவு சாதாரணமாகவா? அங்கே அனைவரும் சிறந்த உடைகளில் வருவார்கள் என்றார். நான் கேட்டேன், நாம் குடும்பத்துடன் சாப்பிடப் போகிறோமா அல்லது ஏதோ ஒரு பதவிக்காக நேர்காணலுக்குச் செல்கிறோமா? அவர் கோபத்துடன், உனக்கு ஏன் புரியவில்லை? மானவ் வளர்ந்துவிட்டான். அம்மா அப்பா அவனுடன் பெருமை கொள்கிறார்கள். அவன் மீண்டும் ஏதாவது கமெண்ட் அடிப்பதை நான் விரும்பவில்லை என்றார். நான் அவரது டையை சரிசெய்தேன். அவனுடைய கமெண்ட் உன் மதிப்பை மாற்றிவிடாது. சௌரவ் கண்ணாடியில் என்னை பார்த்தார். உனக்குச் சொல்வது எளிது. நீ யாருக்கும் தம்பியாக இருக்க வேண்டிய அவசியம் வந்ததில்லை.
அவர் வார்த்தைகள் கடுமையானவை, ஆனால் அதன் பின்னால் வலி இருந்தது. நான் பதிலளிக்கவில்லை. என் மனதிற்குள் மற்றொரு கேள்வி எழுந்தது. எனது வெற்றியை மறைப்பதன் மூலம் நான் உண்மையிலேயே அவரை பாதுகாத்தேனா, அல்லது நம் வீட்டில் சாதனையின் சுமை அவர் மீது மட்டுமே உள்ளது என்று அவர் நம்பச் செய்துவிட்டேனா? ஹோட்டலுக்கு சென்றபோது மானவ் ஏற்கனவே நுழைவாயிலில் நின்றிருந்தான். அவன் காரை மிகத் தெளிவாக பார்க்கக்கூடிய இடத்தில் பார்க்கிங் செய்திருந்தான். ஒரு ஊழியர் காரை பின்னால் கொண்டு செல்கிறேன் என்று சொன்னபோது மானவ், இப்போதைக்கு வேண்டாம், குடும்பத்தினர் வருகிறார்கள் என்றான். குசும்ஜி காரை பார்த்து மீண்டும் பாராட்டினார். மானவ் சாவியை அழுத்த ஹெட்லைட்கள் மின்னின. அந்த காட்சி ஏதோ ஒரு விளம்பரம் போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. உணவக அறைக்குள் நுழைந்தவுடன் விலையை பார்க்காமல் பல உணவுகளை ஆர்டர் செய்தான். கலாட்டி, கபாப், ஷீர்மாள், நிஹாரி, தம் பிரியாணி, மட்டன் கோர்மா, பனீர் பசந்தா, ஜாஃப்ரான் புலாவ் மற்றும் இறுதியில் குல்பி மற்றும் ஷாஹி துக்கடா. தேவேந்திரஜி, இவ்வளவு யார் சாப்பிடுவார்கள் என்று கேட்டார். மானவ் வெயிட்டரிடம், மீதமிருப்பதை பேக் செய்துவிடு, இன்று எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றான். உணவு தொடங்கியதும் நான் எதிர்பார்த்த அதே திசையில் பேச்சு திரும்பியது. தனது குழுவில் 20 பேர் இருப்பதாக மானவ் கூறினான். அவனது வாடிக்கையாளர்கள் டெல்லி மற்றும் மும்பை வரை பரவியிருப்பதாகவும் விரைவில் நிறுவனம் அவனை துபாய் மாநாட்டிற்கு அனுப்பப்போவதாகவும் சொன்னான். அவன் ஒரு ஃபோன் காலையும் எடுத்து பேசினான். அதில் வேண்டுமென்றே உரத்த குரலில் 12 கோடி இன்வென்ட்ரி மற்றும் பிரீமியம் கிளைண்ட் போன்ற வார்த்தைகளை திரும்பத் திரும்ப பயன்படுத்தினான். அவனது ஃபோன் திரையில் அழைப்பவர் பெயர் இல்லை, வெறும் எண் மட்டுமே இருப்பதை நான் கவனித்தேன். அழைப்பு முடிந்ததும் பல்லவி அவனை ஒருவித வேண்டுகோளுடனும் கோபத்துடனும் பார்த்தாள். சௌரவ் அமைதியாக தனது தந்தையின் தட்டில் கபாப்களை வைத்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்து மானவ் சொன்னான், அண்ணா, நீங்களும் விரும்பினால் வங்கியின் வேலையை விட்டுவிட்டு என்னுடன் வரலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், ஆனால் வருமானம் 3 மடங்காக இருக்கலாம். சௌரவ் சொன்னார், 40 வயதில் நிலையான வேலையை விட்டுவிட்டு கமிஷன் அடிப்படையில் என்னால் வேலை செய்ய முடியாது. மானவ் சிரித்தான். இந்த பயம்தான் ஒருவனை நடுத்தர வர்க்கத்திலேயே வைத்திருக்கிறது. குசும்ஜி அறியாமல் நெருப்பில் நெய் ஊற்றினார். சௌரவ் சிறு வயதிலிருந்தே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பான். மானவிடம் ஆரம்பத்திலிருந்தே துணிச்சல் அதிகம். நான் சொன்னேன், எச்சரிக்கையாக இருப்பது கோழைத்தனம் அல்ல அம்மா. ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரிஸ்க் எடுத்தால் மற்றொருவர் பின்னாலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுவார். மானவ் என்னை பார்த்தான். அண்ணி, நீங்கள் எல்லா விஷயத்திலும் அண்ணனுக்கு அரணாக இருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் உலகம் முடிவை மட்டுமே பார்க்கிறது. யார் யாருக்கு பணம் கொடுத்தார்கள், யார் யாருடைய மருந்தை வாங்கினார்கள், இதெல்லாம் வீட்டிற்குள் பேசும் விஷயங்கள். வெளியில் தெரிவதுதான் மதிப்பு. எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. சௌரவ் தனது போராட்ட காலங்களில் மானவுக்கு செய்த உதவிகள் அவனுக்கு வெறும் வீட்டு விஷயமாகிவிட்டது. நான் அமைதியான குரலில் கேட்டேன், உன்னுடைய கார் பதிவு செய்யப்பட்டு விட்டதா? மானவ் ஒரு நிமிடம் நின்றான். இன்னும் இல்லை. எந்த வங்கியிலிருந்து லோன் வாங்கினாய்? கம்பெனி மூலம் சிறந்த திட்டம் கிடைத்தது, புதிய வேலையின் நியமன கடிதம். அவன் சிரித்தான். ஆனால் இந்த முறை அவனது கண்கள் சிரிக்கவில்லை. அண்ணி, இப்போது என்னை ஆடிட் செய்கிறீர்களா? நான் சொன்னேன், இல்லை, நீயே இவ்வளவு விஷயங்களை பேசினாய், சில கேள்விகள் கேட்பது இயல்புதானே. பல்லவி தண்ணீர் கிளாஸை எடுத்தாள், ஆனால் அவளது கைகள் நடுங்கின. மேஜையின் மீது கொஞ்சம் தண்ணீர் சிந்தியது. மானவ் மெல்லிய ஆனால் கடுமையான குரலில் சொன்னான், கவனமாக இருக்கக்கூடாதா? நான் உடனடியாக கைக்குட்டையை நீட்டினேன். பல்லவி நன்றி சொன்னாள், ஆனால் அவளது கண்கள் கலங்கியிருந்தன. உணவின்போது மானவ் எனது சாதாரண உடை, எனது பழைய கடிகாரம் மற்றும் எனது சேமிக்கும் குணம் குறித்து பல கேலிப்பேச்சுகளை பேசினான். ஒவ்வொரு கருத்தையும் அவன் நகைச்சுவை என்றான். ஒவ்வொரு முறையும் குசும்ஜி அவனை தடுத்தார். ஒவ்வொரு முறையும் அவன் குடும்பத்தில் இதெல்லாம் சாதாரணம் என்றான். ஆனால் எல்லாரும் சிரிப்பதுதான் நகைச்சுவை. ஒருவன் மட்டும் சிரிக்க மற்றவர்கள் அவமானத்தை உணரும் பேச்சு நகைச்சுவை அல்ல, அது அதிகாரத்தின் வெளிப்பாடு. உணவு முடிந்தது. வெயிட்டர் பில்லை கொண்டு வந்து அந்த தோல்கோப்பை மானவின் முன் வைத்தார். மானவ் முதலில் அதை திறந்தான். தொகையை பார்த்ததும் ஒரு கணம் அவனது இமைகள் நிலைத்தன. மொத்த பில் 38,640 ரூபாயாக இருந்தது. அவன் உடனடியாக தனது முகத்தை மாற்றிக்கொண்டு நாற்காலியில் பின்னோக்கிச் சாய்ந்து, நல்லது, இது போன்ற தருணங்களில் செலவு செய்ய வேண்டும் என்றான். அவன் தனது பாக்கெட்டில் இருந்து பணப்பையை எடுத்தான். பிறகு திடீரென ஒரு யோசனை வந்தது போல என்னை பார்த்துச் சிரித்தான். அண்ணி, நீங்கள் முழு நேரமும் செலவை கணக்கு பார்த்து கொண்டிருப்பீர்கள். குறைந்தபட்சம் காரை எடுப்பது போலவாவது ஒரு நாடகம் செய்திருக்கலாமே. வீட்டிற்குள் மட்டும் குடும்பம் ஒன்று சேர்ந்து செலவு செய்ய வேண்டும் என்று சொல்வீர்கள்.
நான் சொன்னேன், நீதான் எல்லாரையும் அழைத்தாய், இன்று பில் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று நீயே சொன்னாய். ஆமாம், பணம் நான்தான் செலுத்துவேன். அவன் சொன்னான். ஆனால் பெரியவர்கள் நாகரிகத்திற்காக ஒரு ஆஃபர் கொடுப்பார்களே, நான் உண்மையாகவே ஆம் என்று சொல்லிவிடுவேனோ என்று உங்களுக்கு பயமோ? சௌரவ் கோபமான குரலில், மானவ் போதும் என்றார். மானவ் கையை உயர்த்தி, அண்ணா, நீங்கள் இடையில் வரவேண்டாம். எனக்கு அண்ணியை நன்றாகத் தெரியும். இவர்களுக்கு 10 ரூபாய் கூட கணக்கு பார்க்காமல் செலவு செய்ய வராது. மற்றவர்களுக்கு பெரிய நிதி ஆலோசனை தருவார்கள். ஆனால் தங்கள் பணம் என்று வரும்போது அமைதியாகிவிடுவார்கள். எனக்குள் அவமானத்தை விட ஒருவித சோர்வுதான் எழுந்தது. அதே நேரத்தில் அவனது பொய்யான உலகத்தை அவனுடன் சேர்த்து என்னால் தகர்த்திருக்க முடியும். ஆனால் என் பார்வை பல்லவியின் மேல் விழுந்தது. அவளது உதடுகள் நடுங்கின. அவள் மிக மென்மையாக தலையை அசைத்து என்னை தடுப்பது போல இருந்தது. ஒருவேளை உண்மை வெளிவந்தால் தனது திருமணம் முறிந்துவிடும் என்று அவள் அஞ்சினாள். ஒருவேளை மானவ் தானாகவே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அவனுக்கு ஒரு கடைசி வாய்ப்பளிக்க நான் முடிவு செய்தேன். நான் மானவிடம் கேட்டேன், இந்த பிள்ளை பற்றி நான் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நீ உண்மையாகவே விரும்புகிறாயா? அவன் நாற்காலியை விட்டு எழுந்து சாவியை தனது விரலில் சுழற்றத் தொடங்கினான். சொல்லுங்கள், இன்று எல்லார் முன்னிலையிலும் சொல்லிவிடுங்கள். 38,000 ரூபாய் உணவும் உங்களுக்கு வீண் செலவாகத் தெரிகிறதா? எப்படி இருந்தாலும் உங்களுடைய உலகமும் எங்களுடைய உலகமும் வேறானது. எங்களுடைய உலகமா? நான் திரும்ப கேட்டேன். ஆமாம், அவன் சொன்னான். சிலர் பாதுகாப்பான சம்பளம், பழைய கார் மற்றும் சிறிய சேமிப்பில் திருப்தியடைவார்கள். சிலர் பெரிதாக யோசிப்பார்கள், புதிய கார் வாங்குவார்கள், பெரிய ஹோட்டல்களில் சாப்பிடுவார்கள், ரிஸ்க் எடுப்பார்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறன் இருப்பதில்லை. சௌரவின் முகம் சிவந்து போனது. தேவேந்திரஜி கடுமையான குரலில், போதும் மானவ் என்றார். ஆனால் மானவ் இப்போது இறங்க முடியாத உயரமான இடத்தில் நின்றிருந்தான். அவன் பில்லை எடுத்து என் பக்கம் நீட்டினான். அண்ணி, தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு மாதம் யோசிக்கும் தொகையை நான் ஒரு மாலை நேரச் செலவாக கருதுகிறேன் என்றுதான் சொல்கிறேன். நான் மெதுவாக தண்ணீர் கிளாஸை மேஜையின் மீது வைத்தேன். பின் அவனது கண்களை நேராக பார்த்து கேட்டேன். மானவ், இந்த BMW உண்மையிலேயே உன்னுடையது என்றால் அதன் 2வது சாவி யாரிடம் இருக்கிறது? அவனது முகம் மாறியது. நான் எனது போனை திறந்தேன். திரையில் அந்த கார்ப்பரேட் பிளாட் நிறுவனத்தின் மின்னஞ்சல் இருந்தது. அது எங்கள் நிறுவனத்திடம் நீண்டகால வாகன ஒப்பந்தத்திற்கான ஆலோசனையை கேட்டிருந்தது. அதில் இணைக்கப்பட்டிருந்த பட்டியலில் ஹோட்டலுக்கு வெளியே நின்றிருந்த அதே BMW காரின் பதிவு எண் இருந்தது. அந்த வாகனம் மானவ் சதுர்வேதியின் பெயரில் 3 நாட்களுக்கு விளம்பர குத்தகைக்கு ப்ரொமோஷனல் ஹயர் எடுக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்புத் தொகை கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தப்பட்டிருந்தது. மேலும் கார்டு பேமெண்ட் நிலை சிவப்பு நிறத்தில் நிலுவையில் பெண்டிங் என்று காட்டியது. ஆனால் அது தொடக்கம் மட்டுமே. அந்த மின்னஞ்சல் தொடரில் இன்னும் ஒரு ஆவணம் இருந்தது. மானவின் முந்தைய நிறுவனத்தின் நெருக்கடியான புராஜெக்ட் தொடர்பான ஊழியர்களின் பட்டியலில் அவனது பெயருக்கு நேராக 3 மாதங்களுக்கு முன்பு விற்பனை இலக்கில் தொடர் சரிவு மற்றும் கிளை மூடப்பட்டதன் காரணமாக அவனது பணி நீக்கம் செய்யப்பட்டது என்பது தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. நான் இன்னும் போனை யாரிடமும் காட்டவில்லை. நான் மட்டும் கேட்டேன், நீ விரும்பினால் நான் மௌனமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக நீ இப்போதே இந்த மேஜையில் உண்மையைச் சொல்ல வேண்டும். உனது வேலையைப் பற்றி, இந்த காரைப் பற்றி மற்றும் பல்லவியிடம் கூட மறைக்கப்பட்ட கடன்களைப் பற்றி. பல்லவியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. குசும் ஜி நடுங்கும் குரலில் கேட்டார், என்ன கடன்? மானவ் முதல் முறையாக சாவியை தனது முஷ்டியில் மறைத்துக் கொண்டான். அவனது முகம் சாம்பல் நிறமாக மாறியிருந்தது. இருப்பினும் அவனது உதடுகளில் தோல்வியின் அடையாளமே இன்னும் எஞ்சியிருந்தது. அன்னிக்கு தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளது. இது வேறொரு மானவின் பதிவாக இருக்கும். நான் திரையை அவன் பக்கம் திருப்பினேன். அவன் தனது பெயர், தனது மொபைல் எண் மற்றும் வாடகை கார் பதிவு ஆகியவற்றை பார்த்தான். அவனது கையிலிருந்து சாவி நழுவி பளிங்கு தரையில் விழுந்தது. அந்த உலோகத்தின் சிறு சத்தம் யாரோ கண்ணாடியை உடைத்தது போல அறையில் அவ்வளவு சத்தமாக கேட்டது. அதே நேரத்தில் ஹோட்டலின் நிதி மேலாளர் கதவருகே வந்தார். அவர் என்னை பார்த்ததும் சொன்னார், நந்தினி மேடம், மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று குடும்பத்துடன் இங்கே இருக்கிறீர்கள் என்று எங்களுக்குத் தெரியாது. சுல்தான்பூர் சாலை ஹோட்டல் மறுசீரமைப்பு திட்டத்திற்கான உங்கள் ஒப்புதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நான் கோப்பை திங்கட்கிழமை முதலீட்டுக் குழுவிடம் சமர்ப்பிக்கட்டுமா? இப்போது எல்லோருடைய கண்களும் என் மீதுதான் இருந்தன. சௌரவ் மெல்லிய குரலில் கேட்டார், முதலீட்டுக் குழுவா நந்தினி? இந்த மனிதன் உன்னை எப்படி அறிவான்?
நந்தினி நான் பதிலளிக்கும் முன் மானவை பார்த்தேன். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை 38,000க்கு அஞ்சும் பெண் என்று என்னை சொல்லிக் கொண்டிருந்தான். இப்போது அவன் முன்னால் எனது அடையாளத்தின் உண்மை மட்டுமல்ல, அவனது சொந்தப் பொய்களின் முழு கணக்கும் வெளிவரப்போகிறது. சௌரவின் குரல் எவ்வளவு மென்மையாக இருந்தது என்றால் அறையின் வெளியே நின்றிருந்த எவராலும் அதை கேட்டிருக்க முடியாது. ஆனால் அந்த கேள்வி எனக்குள் மிக ஆழமாக இறங்கியது. நந்தினி, இந்த மனிதன் உன்னை எப்படி அறிவான்? நான் ஹோட்டல் நிதி மேலாளரை பார்த்தேன். அவர் பெயர் அன்ஷுல் வர்மா. அவர் கடந்த 4 மாதங்களாக அந்த நெருக்கடியான ஹோட்டல் குழுமத்தின் மறுசீரமைப்பு பணியில் எங்கள் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருகிறார். அவர் அறையில் இருந்த பதற்றத்தை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் உடனடியாக தனது கோப்பை மூடிவிட்டு பணிவான குரலில் சொன்னார், மன்னிக்கவும், நான் தவறான நேரத்தில் வந்துவிட்டேன். நாம் திங்கட்கிழமை பேசிக்கொள்ளலாம். நான் தலையசைத்தேன். ஆம், திங்கட்கிழமை. அவர் சென்றுவிட்டார். ஆனால் அவர் சென்றவுடன் அறையின் சுவர்கள் என்னை நெருக்கி வருவது போல இருந்தது. இப்போது என் முன்னாள் மானவின் பொய் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக இந்த குடும்பத்திற்கு முன்னால் உண்மையை மறைத்து என் அடையாளத்தை சுருக்கி வைத்திருந்த எனது முழுமையற்ற உண்மையும் இருந்தது. குசும்ஜி நடுங்கும் குரலில் கேட்டார், மருமகளே, எந்த முதலீட்டுக் குழு? தேவேந்திரஜி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவரது கண்கள் என் மீதே நிலைத்திருந்தன. பல்லவி அழுவதை நிறுத்த முயற்சி செய்யவில்லை. மானவ் அமைதியாக நின்றான். தரையில் விழுந்து கிடந்த வாடகைக்காரின் சாவி ஏதோ உடைந்த சின்னத்தைப் போல மின்னிக் கொண்டிருந்தது. நான் மெதுவாகச் சொன்னேன், நான் பணிபுரியும் நிறுவனத்தில் நான் வெறும் ஊழியர் மட்டுமல்ல, நான் முதலீட்டுக் குழுவின் தலைவராகவும் நிறுவனத்தின் பங்குதாரராகவும் இருக்கிறேன். சௌரவின் முகத்தில் முதலில் அவிசுவாசம், நம்பிக்கையின்மை வந்தது. பின்னர் குழப்பம், அதற்கு பிறகு ஒரு காயம். பங்குதாரரா? ஆம். எவ்வளவு பெரிய நிறுவனம்? நான் பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு பெருமூச்சு விட்டேன். நாங்கள் பாதியில் நின்ற திட்டங்கள், ஹோட்டல்கள் மற்றும் நிதி நெருக்கடியில் சிக்கிய சொத்துக்களை மறுசீரமைப்பு செய்யும் பணியை செய்கிறோம். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் எங்களது பல திட்டங்கள் நடந்து வருகின்றன. மானவ் திடீரென்று தலையை உயர்த்தினான். ஒருவேளை அவனது பொய்யிலிருந்து விலகி பேச்சு எனது அடையாளத்தின் பக்கம் திரும்பிவிட்டால் தனக்கு சிறிது நேரம் கிடைக்கும் என்று அவன் நினைத்திருக்கலாம். அவன் ஒரு பலவீனமான சிரிப்புடன் சொன்னான், அப்படியானால் அண்ணி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் என்று தெரியவந்துள்ளது. நல்லது. ஆனால் இதனால் எனது வேலை அல்லது காரை பற்றிய உங்களது பதிவுகள் உண்மையாகிவிடாது. நான் அவனை பார்த்தேன். மானவ், இந்த நேரத்தில் எனது வருமானம் விவாதத்திற்குரிய விஷயம் அல்ல. விஷயம் என்னவென்றால், உனது வேலை பறிபோனதை 3 மாதங்களாக நீ மறைத்தாய். வாடகை காரை உன்னுடையது என்று கூறினாய். மேலும் உனது குடும்பத்தைத் தாழ்த்தி உன்னை நீயே பெரியவனாகக் காட்ட முயன்றாய். அவன் மீண்டும் சொன்னான், நான் யாரையும் தாழ்த்திப் பேசவில்லை. சௌரவ் இந்த முறை நாற்காலியை விட்டு எழுந்து சொன்னார், உணவு சாப்பிட்ட நேரம் முழுவதும் நீ இதைத்தான் செய்தாய். ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை கோழை, சிறியவன் மற்றும் தோல்வியடைந்தவன் என்று கூறினாய். நந்தினியை கேலி செய்தாய். இப்போதும் சொல்கிறாயா நீ யாரையும் தாழ்த்தவில்லை என்று? மானவ் அண்ணனை பார்த்தான். ஆனால் அவனது கண்களில் இப்போது பழைய சவால் இல்லை. அதில் ஒரு பதற்றம் இருந்தது. குசும்ஜி மெதுவாக கேட்டார், மகனே, கார் உண்மையிலேயே வாடகைக்கு எடுத்ததா? மானவ் எதுவும் சொல்லவில்லை. பதிலளி, தேவேந்திரஜி கடுமையான குரலில் கூறினார். மானவ் பற்களை கடித்தபடி ஆமாம் என்றான். குசும்ஜி எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்டுவிட்டார். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன சொன்னாய்? கார் வாடகைக்கு எடுத்ததா? அவன் சற்று உரத்த குரலில் சொன்னான், 3 நாட்களுக்கு எடுத்திருந்தேன். அறையில் எந்தச் சத்தமும் இல்லை. குசும்ஜியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர் நாற்காலியை பிடித்துக் கொண்டார். நீதானே சொன்னாய் டவுன் பேமெண்ட் கட்டியிருக்கிறேன் என்று. மானவ் தனது முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். பொய் சொன்னேன். தேவேந்திரஜியின் முகம் கடினமானது. புதிய வேலை இல்லையா? ரீஜினல் சேல்ஸ் ஹெட். மானவ் கண்களை மூடிக்கொண்டான். இல்லை. துபாய் மாநாடும் இல்லையா? 20 பேர் கொண்ட குழு. மானவின் உதடுகள் நடுங்கின. இல்லை. இல்லை என்ற ஒவ்வொரு பதிலுடனும் அறையில் இருந்தவர்களின் நம்பிக்கையின் ஒரு பகுதி உடைந்து நொறுங்கியது. அது வெறும் ஒரு பொய் மட்டுமல்ல. அவன் ஒவ்வொரு பொய்யின் மீதும் மற்றொரு பொய்யை அடுக்கிக் கொண்டே போனான். பின்னர் அந்த பொய்க்கோட்டையை காப்பாற்ற மற்றவர்களை தாழ்த்தத் தொடங்கினான். குசும்ஜி தனது மார்பில் கை வைத்துக் கொண்டார். 3 மாதங்களாக வேலை இல்லை. ஆனாலும் நீ தினமும் வீட்டிலிருந்து தயாராகி வெளியே சென்றாயா? பல்லவி திடீரென்று சொன்னாள். பலமுறை அவன் வீட்டிலிருந்து புறப்படுவான், ஆனால் வேலைக்குச் செல்ல மாட்டான். அனைவரும் அவளை நோக்கித் திரும்பினர்.
மானவ் அவளை முறைத்துப் பார்த்தான். பல்லவி இப்போது வேண்டாம். அவள் தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். பிறகு எப்போது? 3 மாதங்களாக நீ இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இப்போது வேண்டாம் என்று. சம்பளம் ஏன் வரவில்லை என்று கேட்டபோது நிறுவனத்தின் கட்டண முறை மாறியிருக்கிறது என்றாய். வாடகை தாமதமானபோது பணம் வேறொரு கணக்கில் சிக்கியிருக்கிறது என்றாய். கார்டு நிறுவனத்திடமிருந்து போன் வந்தபோது ஏதோ தொழில்நுட்பக் கோளாறு என்று என்னிடம் பொய் சொன்னாய். இப்போது வேண்டாமென்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயா? மானவ் தனது குரலை தாழ்த்திக் கொண்டான். அவனது குரலில் கோபம் இருந்தது. நான் எல்லாவற்றையும் சரிசெய்யவிருந்தேன். எப்படி? பல்லவி கேட்டாள். எந்த பணத்தில், எந்த வேலையில், எந்த உண்மையைக் கொண்டு? மானவால் எதுவும் பேச முடியவில்லை. நான் எனது போனை மேஜையில் வைத்துவிட்டுச் சொன்னேன். முதலில் ஒன்றை தெளிவுபடுத்தி விடுகிறேன். உனது தனிப்பட்ட தகவல்களை தோண்டுவதற்காக நான் எந்த விசாரணையும் செய்யவில்லை. வாகன நிறுவனத்தின் பதிவு எங்கள் புராஜெக்ட் ஒன்றின் காரணமாக என்னிடம் வந்தது. உனது முந்தைய நிறுவனமும் எங்களின் நிதி மறுசீரமைப்பு குழுவுடன் தொடர்புடையது. உனது பெயர் தற்செயலாகவே என் கண்ணில் பட்டது. இன்று நீ யாரையும் அவமானப்படுத்தியிருக்காவிட்டால் இந்த விஷயத்தை நான் ஒருபோதும் குடும்பத்திற்கு முன்னால் சொல்லியிருக்க மாட்டேன். தனிப்பட்ட முறையில் உனக்கு உண்மையைச் சொல்ல நான் ஒரு வாய்ப்பளித்தேன். மானவ் கசப்புடன் சொன்னான். ஆனால் இன்று நீங்கள் எல்லார் முன்னிலையிலும் என்னை வீழ்த்திவிட்டீர்கள். நான் அமைதியான குரலில் பதிலளித்தேன். நீ ஏற்கனவே வீழ்ந்துதான் இருந்தாய். நீ ஒளிந்திருந்த திரையை மட்டும்தான் நான் அகற்றினேன். அவன் என்னை பார்த்தான். அவன் கோபப்பட விரும்புவது போல் இருந்தது. ஆனால் தனது சொந்த பொய்களின் பாரத்தால் அவனுக்கு கோபப்படுவதற்கான உரிமை கூட எஞ்சியிருக்கவில்லை. சௌரவ் கேட்டார். மானவ், வேலை ஏன் போனது? சில நொடிகள் அவன் பதிலளிக்கவில்லை. பின் நாற்காலியில் அமர்ந்தான். இப்போது அவனது தோள்கள் கூன் விழுந்திருந்தன. முதன்முறையாக அவன் ஒரு வெற்றிகரமான மனிதனைப் போல அல்லாமல் சோர்வடைந்த ஒரு மனிதனைப் போலத் தெரிந்தான். சந்தை மந்தமாகிவிட்டது. எங்கள் கிளையின் 2 புராஜெக்டுகள் நின்றுவிட்டன. அதன் மேல் இலக்குகள், டார்கெட்ஸ் அதிகரிக்கப்பட்டன. 2 பெரிய வாடிக்கையாளர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். அடுத்த மாதம் ஏதாவது நடக்கும் என்று நினைத்தேன். பிறகு குழுவின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. குறைந்த ஊதியத்தில் வேலையை தொடருமாறு அல்லது ராஜினாமா செய்யுமாறு என்னிடம் கூறப்பட்டது. நீ ஏன் குறைந்த ஊதியத்தில் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளவில்லை? தேவேந்திரஜி கேட்டார். மானவ் உதட்டைக் கடித்தான். ஏனென்றால் அதில் பதவி சிறியதாக இருந்தது. எனக்கு கீழே வேலை செய்த 2 பையன்கள் எனக்கு இணையாக வந்துவிடுவார்கள். தேவேந்திரஜி கண்களை மூடிக்கொண்டார். பதவியை காப்பாற்ற வேலையை விட்டுவிட்டாயா? அந்த நேரத்தில் நான் 2 வாரங்களில் சிறந்த வேலை வாங்கிவிடுவேன் என்று நினைத்தேன். வாங்கினாயா? சௌரவ் கேட்டார். இல்லை. எங்களிடம் ஏன் சொல்லவில்லை? மானவ் திடீரென்று குரலை உயர்த்தினான். நான் மீண்டும் தோல்வியடைந்துவிட்டேன் என்று எப்படிச் சொல்லியிருப்பேன்? எந்த அண்ணனுடன் என்னை எப்போதும் ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தீர்களோ அதே அண்ணனிடம் என் வேலையை பறிகொடுத்துவிட்டு அமர்ந்திருக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? அம்மா எந்த உறவினர்களிடம் என் பதவியைப் பற்றி பேசிப் பெருமைப்பட்டாரோ அவர்களிடம் என் அருமை மகன் இப்போது வேலையின்றி வீட்டில்தான் அமர்ந்திருக்கிறான் என்று எப்படிச் சொல்ல முடியும்? குசும்ஜி உள்ளுக்குள் நடுங்கினார். வேலை இல்லை என்றால் நீ என் மகன் இல்லை என்று நான் எப்போது சொன்னேன்? மானவ் அவர்களைப் பார்த்தான். நீங்கள் இதைச் சொல்லவில்லை. ஆனால் என் மகன் பெரிய சாதனைகளைச் செய்வான், முன்னேறுவான் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள். அக்கம்பக்கத்தினரிடம் எல்லாம் மானவ் குடும்பத்தின் பெயரை பிரகாசிக்க வைப்பான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள். ஒவ்வொரு முறை அண்ணா வேலையைப் பற்றி பேசும்போதும் அவர் நிலையானவர் என்றும் நான் வேகமானவன் என்றும் நீங்கள் கூறினீர்கள். நான் நின்றுவிட்டால் தவறான மகனைப் பற்றி பெருமைப்படுகிறீர்கள் என்று எல்லோருக்கும் தோன்றிவிடும் என்று நினைத்தேன். சௌரவின் முகத்தில் ஒரு ஆழமான காயம் தெரிந்தது. அப்படியானால் நீ முன்னே இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை நீ தாழ்த்திக் காட்ட வேண்டுமா? மானவ் எந்த பதிலையும் சொல்லவில்லை. பல்லவி தனது நாற்காலியை பின்னால் தள்ளினாள். உன் வேலையைத்தான் நீ பெரிய பொய் என்று நினைத்தேன். இப்போதுதான் புரிகிறது நீ உன் மனதிற்குள் ஒட்டுமொத்த உலகத்தையே பொய்யாக உருவாக்கி வைத்திருக்கிறாய் என்று. மானவ் அவளை நோக்கி கையை நீட்டினான். ஆனால் அவள் கையை பின்னால் இழுத்துக்கொண்டாள். பல்லவி, நான் சொல்வதைக் கேள். 3 மாதங்களாக நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை துன்புறுத்த விரும்பவில்லை. நீ என்னை துன்புறுத்தவில்லை. அவளது குரல் உடைந்தது. இரவில் வங்கியிலிருந்து அழைப்புகள் வரும்போது நீ பதற்றமாக இருப்பாய். நான் பயந்து விடுவேன். நீ பாத்ரூமுக்குள் சென்று மெதுவாக பேசுவாய். என்னவென்று கேட்டால் ஆபீஸ் ரகசிய அழைப்பு என்று சொன்னாய். கடந்த மாதம் வீட்டு உரிமையாளர் புதிய வாடகைக்காக எனக்கு மெசேஜ் அனுப்பினார். நீ அவரிடமும் பொய் சொல்லியிருக்கிறாய் என்பது அப்போதுதான் எனக்கு தெரிந்தது.
தீபாவளியன்று என் அம்மா அனுப்பிய 500 ரூபாயை அதை வங்கியில் டெபாசிட் செய்துவிட்டதாகச் சொன்னாயே, அவை எங்கே? மானவின் முகம் வெளிறியது. பல்லவி மீண்டும் கேட்டாள், பதிலளி. என் அம்மா என் தங்கையின் திருமண நகைகளிலிருந்து சேமித்த பணத்தை அது கொடுத்தார். அவசர தேவைக்கு வை என்று சொன்னார். அந்த பணம் எங்கே? மானவ் மிக மெதுவாகச் சொன்னான், செலவாகிவிட்டது. பல்லவியின் கண்கள் விரிந்தன. எதற்கு? கடன் அடைக்க. என்ன கடன்? மானவ் அமைதியாக இருந்தான். அவன் இப்போது புத்திசாலியாக மட்டும் இல்லை, பயந்தவனாகவும் இருக்கிறான் என்பதைக் கண்டேன். அதாவது கதை இன்னும் முடியவில்லை என்று புரிந்தது. நான் சொன்னேன், மானவ், இப்போது பாதியைச் சொல்வதில் அர்த்தமில்லை. மொத்தம் எவ்வளவு கடன் இருக்கிறது? அவன் என்னை பார்த்தான். நிறைய இருக்கிறது. எண்ணிக்கையைச் சொல். சுமார் 1 லட்சம். பல்லவி தலையை ஆட்டினாள். பொய். கடந்த வாரம் ஒரு கார்டில் மட்டும் 82,000 ரூபாய் பாக்கியிருந்தது. குசும்ஜி தனது வாயின் மேல் கை வைத்துக் கொண்டார். நான் மீண்டும் கேட்டேன், மொத்தம் எவ்வளவு? மானவின் குரல் தணிந்தது. ஒருவேளை 2 லட்சத்தை சுற்றியிருக்கும். எனக்கு சரியான கணக்கு தெரியவில்லை. இதைக் கேட்டதும் முதன்முறையாக அவனுக்காக எனக்கு உண்மையான பயம் ஏற்பட்டது. தனது கடனின் சரியான கணக்கு தெரியாத ஒரு நபர் பொதுவாக எண்ணிக்கையை விட மிக ஆழமான நெருக்கடியில் இருப்பார். நான் சொன்னேன், உன் போனில் வங்கி மற்றும் லோன் ஆஃப்களை திற. மானவ் மறுத்தான். இது குடும்ப விஷயம், ஹோட்டலில் எல்லார் முன்னிலையிலும். தேவேந்திரஜி கடுமையான குரலில் சொன்னார், இப்போதும் உனக்கு குடும்ப விஷயம் ஞாபகம் வருகிறதா? ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையிலும் அண்ணனையும் அண்ணியையும் மானவ் அவமானப்படுத்திக் கொண்டிருந்தபோது அவன் தனது போனை எடுத்தான். அவனது விரல்கள் நடுங்கின. முதலில் ஒரு கிரெடிட் கார்டு ஆப்பை திறந்தான். அதில் பாக்கி தொகை 50,000க்கு மேல் இருந்தது. இரண்டாவது கார்டில் 59,000 இருந்தது. மூன்றாவது வங்கியில் தனிநபர் கடனுக்கான மீதமுள்ள தொகை 1,20,000 இருந்தது. பிறகு 2 டிஜிட்டல் லோன்கள் முன்னால் வந்தன. ஒன்றில் 54,000 மற்றும் மற்றொன்றில் 38,000 பாக்கியிருந்தது. பல்லவி நாற்காலியில் சரிந்தாள். தன் குடும்பத்தினர் முன்னிலையில் அண்ணனையும் அண்ணியையும் மானவ் அவமானப்படுத்திக் கொண்டிருந்தபோது அவன் போனை எடுத்தான். அவனது விரல்கள் நடுங்கின. முதலில் அவன் ஒரு கிரெடிட் கார்டு செயலியை திறந்தான். அதில் 50,000க்கும் மேல் பாக்கியிருந்தது. இரண்டாவது கார்டில் 59,000. மூன்றாவது வங்கியில் தனிநபர் கடன் பாக்கி 1,20,000 இருந்தது. பிறகு 2 டிஜிட்டல் கடன் செயலிகள் முன்னால் வந்தன. ஒன்றில் 54,000 மற்றும் மற்றொன்றில் 38,000 பாக்கியிருந்தது. பல்லவி நாற்காலியில் அப்படியே சாய்ந்து அமர்ந்தாள். இப்படியெல்லாம் எப்போது வாங்கினாய்? மானவ் பதில் சொல்லவில்லை. 6 மாதத்தில் மொத்தம் எவ்வளவு என்று குசும்ஜி கேட்டார். நான் மனதிற்குள் கணக்கிட்டேன். சுமார் 3,56,000. இதில் அந்த காரின் வாடகை, ஹோட்டல் பில் மற்றும் அடுத்த மாதத்திற்கான வட்டி சேரவில்லை. சௌரவ் பெருமூச்சு விட்டார். 3 மாதங்களில் 3 லட்சம் கடனை வாங்கி குவித்திருக்கிறாயா? மானவ் சமாளித்தான். எல்லா பணமும் ஆடம்பரத்திற்காக செலவாகவில்லை. பல்லவி இடைமறித்தாள். பிறகு அந்த புதிய போன்? அவன் அமைதியானான். வாட்ச்? அதுவும் அமைதி. இந்த ஜாக்கெட்? எந்த பதிலும் இல்லை. அந்த 3 நாள் BMW கார்? மானவ் கண்களை மூடிக்கொண்டான். பல்லவியின் குரல் இப்போது அழுவதைக் காட்டிலும் அதிக குளிர்ச்சியாக இருந்தது. என் அம்மா கொடுத்த பணத்தை வாங்கினாய், என்னிடம் மறைத்தாய், மற்றவர்கள் முன்னால் வெற்றிகரமானவனாகத் தெரிய கார் வாடகைக்கு எடுத்தாய். வேலை கிடைக்கும் வரை அதை திருப்பித் தந்துவிடுவேன். வேலை தேடுவதற்கு கடந்த 15 நாட்களில் நீ ஒரு நேர்காணலில் கூட கலந்து கொண்டாயா? மானவ் தலை குனிந்து கொண்டான். பல்லவி அவனது போனைச் சுட்டிக்காட்டினாள். என்னிடம் காட்டு. என்ன மின்னஞ்சல்? மானவ் போனை இறுகப் பற்றிக் கொண்டான். பல்லவி, இப்போ வேண்டாம். மின்னஞ்சலை காட்டு. அவன் காட்டவில்லை. பல்லவி திடீரென அவனிடமிருந்து போனை பறித்துக் கொண்டாள். மானவ் எழுந்து தடுக்கப் பார்த்தான். ஆனால் சௌரவ் இடையில் புகுந்து அவளை பார்க்கவிடு என்றார். சௌரவ் சொன்னதைக் கேட்டு பல்லவி போனை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தாள். சில நிமிடங்கள் அவன் மெசேஜ்களையும் மின்னஞ்சல்களையும் பார்த்தாள். அவளது முகத்தில் முதலில் அச்சம், பிறகு அவநம்பிக்கை, கடைசியில் ஆழ்ந்த ஏமாற்றம் வெளிப்பட்டது. நீ நேர்காணல் எதற்கும் செல்லவில்லை என்றாள். மானவ் அமைதியாக இருந்தான். நீ கஃபேக்களில் உட்கார்ந்திருந்தாய். எப்போது கோமதி நகர், எப்போது ஹஸ்ரத்கஞ்ச். புதிய நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிட்டது என்று நண்பர்களுக்கு மெசேஜ் அனுப்பினாய். முதலீடு என்ற பெயரில் சிலரிடம் பணம் கேட்டிருக்கிறாய். தேவேந்திரஜி உடனே கேட்டார், இந்த முதலீடு என்ற பெயரில். பல்லவி ஒரு மெசேஜை படித்தாள். பிரிமியம் நில ஒப்பந்தம், 30 நாளில் 15 விழுக்காடு லாபம்.
நான் மானவை பார்த்தேன். உண்மையாகவே ஏதேனும் ஒப்பந்தம் இருந்ததா? அவன் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு சொன்னான், இல்லை. அறையில் இருந்த பதற்றம் மீண்டும் மாறியது. இப்போது இது குடும்பத்திடம் பொய் சொன்ன விஷயம் மட்டுமல்ல, அவன் வெளியில் இருந்தவர்களிடமும் பணம் வாங்க முயன்றிருக்கிறான். யாராவது பணம் கொடுத்தார்களா என்று கேட்டேன். மானவ் தலையசைத்தான். ஒரு நண்பன் 17,000 கொடுத்திருந்தான். அந்த பணம் எங்கே? காடு கடனை அடைக்கச் செலவாகிவிட்டது. அந்த நண்பனிடம் என்ன சொன்னாய்? ஒப்பந்தம் சிக்கலில் இருப்பதாகச் சொன்னேன். நான் கண்கள் மூடி ஒரு நிமிடம் யோசித்தேன். நிலைமை எதிர்பார்த்ததை விட மோசமாக இருந்தது. அந்த பணம் பொய்யான முதலீட்டு வாக்குறுதியை கொடுத்து வாங்கப்பட்டிருந்தால் இது வெறும் தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, மோசடியாக மாறக்கூடும். நான் மிகத் தெளிவாகச் சொன்னேன், மானவ், இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. ஒருவரிடம் பொய்யான முதலீட்டு வாக்குறுதி அளித்து பணம் வாங்குவது சட்டச் சிக்கலாகிவிடும். நீ இன்று அவனிடம் உண்மையைச் சொல்லி பணத்தை திருப்பித் தருவதற்கான ஒரு எழுத்துப்பூர்வமான திட்டத்தை அவனிடம் கொடுக்க வேண்டும். மானவ் பதற்றத்துடன், அவன் எல்லா உண்மையும் தெரிந்தால் போலீசில் புகார் அளிக்கக்கூடும் என்றான். சொல்லவில்லை என்றால் பின்னாளில் அவன் போலீசுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும். குசும்ஜி அழுது கொண்டே, மருமகளே, எப்படியாவது அவனை காப்பாற்று என்றார். நான் அவர்களை பார்த்தேன். அம்மா, அவனை காப்பாற்றுவது என்றால் இந்த பொய்யை மறைப்பது என்று அர்த்தமல்ல. இப்போதைக்கு முக்கியமானது என்னவென்றால் அவன் இனிமேலும் பொய் சொல்லக்கூடாது என்பதுதான். தேவேந்திரஜி தலையசைத்தார். அவள் சொல்வது சரிதான். மானவ் திடீரென்று நாற்காலியை விட்டு எழுந்தான். எல்லோருக்கும் சொல்வது எளிது. கடந்த 3 மாதங்களாக நான் என்ன பயத்தில் இருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? காலையில் எழுந்தால் யாராவது ஃபோன் செய்வார்களோ என்று பயம். மாலை வரை அதே பயம். வேலை விளம்பரங்களை பார்ப்பேன், ஆனால் சம்பளம் குறைவாகத் தெரிவதால் விண்ணப்பிக்க மாட்டேன். பழைய சக ஊழியர்களுக்கு ஃபோன் செய்ய வெட்கமாக இருந்தது. பல்லவி முன்னால் இயல்பாக இருப்பது போல் நடித்தேன். அம்மாவின் ஃபோன் வந்தால் மீட்டிங்கில் இருக்கிறேன் என்று பொய் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் நாளை சரிசெய்து விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நாளை ஒருபோதும் வரவில்லை. அவனது குரல் உடைந்தது. முதன்முறையாக அவன் தனது முகத்தை கைகளால் மறைத்துக் கொண்டான். நான் செய்தது தவறுதான் என்று தெரியும். ஆனால் நான் திருடன் அல்ல. நான் சொன்னேன், யாரும் ஒரே நாளில் திருடனோ அல்லது மோசடி செய்பவரோ ஆகிவிடுவதில்லை. முதலில் ஒரு சிறிய பொய் சொல்வார்கள். பிறகு அந்த பொய்யை காப்பாற்ற 2வது பொய் சொல்வார்கள். மெதுவாக அவர்களுக்கு எல்லை எதுவென்றே தெரியாமல் போய்விடும். நீ அந்த எல்லைக்கு மிக அருகில் சென்றுவிட்டாய். மானவ் கைகளை கீழே இறக்கினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. இப்போது என்ன நடக்கும்? முதலில் முழு உண்மை, பிறகு ஒரு திட்டம். நான் ஹோட்டல் ஊழியரிடம் பேப்பர் மற்றும் பேனாவை கேட்டேன். அந்த சூழலை புரிந்து கொண்ட வெயிட்டர் எதையும் கேட்காமல் அதை கொண்டு வந்து கொடுத்தான். ஒவ்வொரு கடன், ஒவ்வொரு உதவி, ஒவ்வொரு மாதாந்திரச் செலவு மற்றும் ஒவ்வொரு பொய் வாக்குறுதியையும் எழுதுமாறு மானவிடம் சொன்னேன். முதலில் அவன் தயங்கினான், பிறகு எழுதத் தொடங்கினான். பட்டியல் நீண்டு கொண்டே சென்றது. 3 கிரெடிட் கார்டுகள், ஒரு தனிநபர் கடன், பல்லவியின் தாயார் கொடுத்த 500, நண்பன் ஆயுஷிடம் வாங்கிய 17,000, வீட்டின் 2 மாத வாடகை, காரின் வாடகை, ஹோட்டல் பில், தவணை முறையில் வாங்கிய விலையுயர்ந்த ஃபோன், வாட்ச், துணிகள். கடந்த மாதம் குசும்ஜியிடம் ஆபீஸ் பயணத்திற்காக என்று கேட்டுப் பெற்ற 15,000. மொத்த தொகை 4 லட்சத்தை தாண்டியது. பல்லவி அந்த பட்டியலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் கண்ணீர் இல்லை. சில நேரங்களில் வலி மிகவும் ஆழமாகிவிட்டால் அழுகை கூட நின்றுவிடும். அவள் மானவிடம் கேட்டாள், வேறு ஏதாவது இருக்கிறதா? மானவ் உடனே இல்லை என்றான். பல்லவி அவனது கண்களை உற்று பார்த்தாள். யோசித்துச் சொல், வேறொன்றும் இல்லையா என்று கேட்டாள். அப்போது அவளது போனுக்கு ஒரு புதிய மெசேஜ் வந்தது. திரையில், இறுதி எச்சரிக்கை, வாகன முன்பதிவு பாதுகாப்புத் தொகையை இன்றிரவுக்குள் செலுத்துங்கள், இல்லையெனில் அபராதம் விதிக்கப்படும் என்று இருந்தது. பல்லவி அந்த செய்தியை திறந்தாள். அதற்கு கீழே சில பழைய செய்திகள் இருந்தன. அவற்றை படித்துக்கொண்டே திடீரென்று என்னை பார்த்தாள். அக்கா, இவன் என் தங்கச் சங்கிலியை அடகு வைத்துவிட்டான். அறையில் மீண்டும் நிசப்தம் நிலவியது. மானவ் கையை நீட்டினான். பல்லவி எழுந்து நின்றாள். நீ என் சங்கிலியை அடகு வைத்தாயா? அது சில நாட்களுக்கு மட்டும்தான். அது என் பாட்டி திருமணத்தின்போது கொடுத்த சங்கிலி. நான் உன்னை கேட்கிறேன், எனக்கு பணம் தேவைப்பட்டது. பல்லவி அவனை அறைந்து விடவில்லை, சத்தமும் போடவில்லை. அவள் தனது திருமண மோதிரத்தை கழற்றி மேஜையின் மீது வைத்தாள். மானவின் முகம் உள்ளிருந்து உடைந்ததைப் போல இருந்தது. என்ன செய்கிறாய் என்று அவன் கேட்டான். எனக்கு தெரியவில்லை என்றாள்.
இந்தச் சொத்துக்கள் எல்லாம் உனது பொய்களின் அடையாளம். மானவ் அந்த மோதிரத்தை எடுக்க முயன்றான். ஆனால் அவள் அவன் கையை தடுத்தாள். இதைத் தொடாதே. குசும்ஜி அழுது கொண்டே பல்லவியிடம் வந்தார். மகளே, கோபத்தில் இப்படிச் செய்யாதே. பல்லவி சொன்னாள். அம்மா, எனக்கு வறுமையை பார்த்து பயமில்லை. நான் சிறிய வாடகை வீட்டில் வசிக்க முடியும், பேருந்தில் பயணிக்க முடியும், ஒருவேளை குறைவாக சாப்பிட முடியும். ஆனால் என் பொருட்களை விற்றுவிட்டு என்னிடம் சொல்லாமல் இருக்கும் ஒரு மனிதனுடன் நான் எப்படி வாழ முடியும்? நான் விற்கவில்லை, அடகுதான் வைத்தேன் என்று மானவ் கூறினான். பல்லவி சிரித்தாள். அது ஒரு துயரமான சிரிப்பு. நீ இன்னும் வார்த்தைகளை சேமிக்கிறாய். சௌரவ் மானவை பிடித்து பின்னுக்குத் தள்ளினார். போதும், அவளுக்கு சிறிது இடம் கொடு. மானவ் தனது அண்ணனை பார்த்தான். அண்ணா, அவள் என்னை விட்டு பிரிந்து விடுவாள். சௌரவ் பதிலளித்தார். இப்போது உனக்கு அந்த பயம் வருகிறதா? நீ அவள் சங்கிலியை எடுத்துச் சென்றபோது இந்த பயம் வரவில்லையா? மானவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் பல்லவியிடம் சொன்னேன், இப்போது நீ எந்த இறுதி முடிவும் எடுக்கத் தேவையில்லை. இன்றிரவு அவனுடன் வீட்டிற்குச் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பது உன் விருப்பம். அவள் சிறிது நேரம் யோசித்தாள். நான் இன்று அம்மா அப்பா வீட்டிற்குச் செல்கிறேன். மானவுடனே நானும் வருகிறேன். பல்லவி, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு என்றான். இப்போது உன்னுடைய குரல் கூட எனக்கு பொய் போலவே ஒலிக்கிறது. அந்த வார்த்தை மானவை முழுமையாக உடைத்துவிட்டது. குசும்ஜி பல்லவியின் கையை பிடித்துக் கொண்டார். நீ எங்களுடன் வா. உனக்கு எப்போது தோன்றுகிறதோ அதுவரை அங்கேயே இரு. பல்லவி தலையசைத்தாள். நான் மானவிடம் சொன்னேன், நீ இன்று சௌரவுடன் எங்கள் வீட்டிற்குச் செல்ல வேண்டும். அவன் எதிர்க்கவில்லை. பிறகு நான் பில் கோப்பை எடுத்தேன். மானவ் தளர்ந்த குரலில், அண்ணி, இதை பணம் செலுத்துவது யார்? எந்த பணத்தில் என்று கேட்டான். அவன் அமைதியானான். நான் எனது கார்டை எடுத்தேன். இந்த பில்லை நான் இப்போது செலுத்துகிறேன். ஆனால் இது உன் மீது கடனாக இருக்கும். உன்னை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, உனது பொறுப்பை உனக்கு உணர்த்துவதற்காக இதை செய்கிறேன். அவன் மிகவும் மெல்லிய குரலில் சரி என்றான். சௌரவ் என்னை பார்த்தார். அவரது முகத்தில் என் அடையாளத்தைப் பற்றிய எண்ணற்ற கேள்விகள் இன்னும் இருந்தன. ஆனால் அந்த கணத்தில் அவர் அவற்றை தள்ளிவைத்தார். உடைந்த ஒரு குடும்பத்தை சரிசெய்வதுதான் இப்போது முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருக்கலாம். ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது கருப்பு நிற BMW கார் நுழைவாயிலருகே நின்றிருந்தது. அதன் பளபளப்பு இப்போது ஒரு சாதனை போல தெரியவில்லை. அது பொய்களாலான ஒரு விலையுயர்ந்த வெறும் கூடு போல இருந்தது. மானவ் சில அடிகள் நின்று காரைப் பார்த்து முணுமுணுத்தான். அம்மா அப்பா இதில் அமர்ந்தால் என்னை வேறுவிதமாக பார்ப்பார்கள் என்று நினைத்தேன். தேவேந்திரஜி சொன்னார், நாங்கள் உன்னை எப்போதும் மகனாகத்தான் பார்த்தோம். நீதான் உன்னை கார், பதவி மற்றும் பணத்தில் அடையாளப்படுத்திக் கொண்டாய். குசும்ஜி கண்ணீரை துடைத்துக் கொண்டார். பெரிய கார் இல்லையென்றால் நாங்கள் உன்னை பெருமையாக நினைக்க மாட்டோம் என்று ஏன் நினைத்தாய்? மானவ் ஒரு கசப்பான சிரிப்பைச் சிரித்தான். ஏனென்றால் ஒவ்வொரு முறை உறவினர் மகன் பெரிய காரியம் செய்யும்போதும் நீங்கள் ஒப்பீடு செய்வீர்கள். அண்ணாவுக்கு பதவி உயர்வு கிடைக்காத போது வாழ்வில் முன்னேறாதது ஒரு வகை தோல்வி என்று சொன்னீர்கள். நான் முதல் பெரிய டீலை முடித்தபோது என் பகுதி முழுவதும் இனிப்பு வழங்கினேன். நான் வெற்றியாளனாக இல்லையென்றால் என்னை பற்றிச் சொல்ல உங்களிடம் எதுவுமே இருக்காது என்று நினைத்தேன். குசும்ஜி பின்வாங்கினார். அவனது வார்த்தைகள் அவரை அறைந்தது போல இருந்தது. நான் உன்னை ஊக்குவிக்கத்தான் அப்படிச் சொன்னேன். நான் அமைதியாகச் சொன்னேன். ஊக்கம் மற்றும் அழுத்தம் ஆகியவற்றுக்கு இடையேயான மெல்லிய கோடு பேசுபவருக்கு தெரியாது, ஆனால் கேட்பவருக்குத்தான் அது வலிக்கும். தேவேந்திரஜி பெருமூச்சு விட்டார். தவறு எங்களுடையதுதான். நாங்கள் இரு மகன்களையும் வெவ்வேறு வழிகளில் பிரித்துவிட்டோம். ஒருவனை பொறுப்பானவன் என்றும் மற்றவனை புத்திசாலி என்றும் சொன்னோம். பிறகு இருவரையும் அந்த பெயர்களிலேயே வாழ வைத்தோம். சௌரவ் முதன்முறையாக தந்தையை பார்த்தார். அவர் முகத்தில் பல ஆண்டுகளாக தேங்கியிருந்த வலி இருந்தது. வீட்டில் என் பயன்பாடு மட்டுமே முக்கியம், எனது சாதனை முக்கியமல்ல என்று நான் எப்போதும் நினைத்தேன். தேவேந்திரஜி தலை குனிந்தார். மானவ் அண்ணனை பார்த்தான். எனது சாதனைதான் எனது பயன்பாடு என்று நான் நினைத்தேன். இரு சகோதரர்களும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்கு இடையேயான போராட்டம் இந்த இரவுக்கானது மட்டுமல்ல. ஒருவன் நிலையானவன், மற்றவன் வேகமானவன் என்று பல ஆண்டுகளாக விதைக்கப்பட்ட வார்த்தைகளின் விளைவு அது. ஒருவன் தன்னை சிறியவனாக கருதினான், மற்றவன் தன்னை திமிர் பிடித்தவனாக மாற்றிக்கொண்டான். நான் மானவிடம் சொன்னேன், கார் நிறுவனத்திற்கு இப்போதே ஃபோன் செய். அவன் ஃபோனை எடுத்து நடுங்கும் கைகளால் நம்பரை டயல் செய்தான். முதல் முறையாக எவ்வித கதையும் சொல்லாமல், வாகனத்தை உடனே திருப்பித் தருகிறேன்,
மீதித் தொகையை நாளை செலுத்துகிறேன் என்று சொன்னான். இரவு நேர திருப்பத்திற்கு நிறுவனம் கூடுதல் கட்டணம் விதித்தது. அவனும் அதற்கு சம்மதித்தான். சௌரவ் சொன்னார், நான் காரை ஓட்டிச் சென்று அந்த அலுவலகத்தில் விடுகிறேன். நீ என்னுடன் வா. மானவ் தலையசைத்தான். குசும்ஜியும் தேவேந்திரஜியும் பல்லவியுடன் மாநகர் வீட்டிற்குச் சென்றனர். கிளம்புவதற்கு முன் பல்லவி என்னிடம் வந்தாள். அவள் மெல்லிய குரலில் சொன்னாள், அக்கா, நான் முன்பே உங்களிடம் சொல்லியிருந்தால் விஷயம் இவ்வளவு தூரம் சென்றிருக்காது. நான் அவளது கையை பிடித்து கொண்டேன். மானவின் பொய்களுக்கு நீ பொறுப்பல்ல. ஆனால் இனி நீ எதை அறிந்தாலும் வெறும் திருமணத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பெயரில் அதை மறைக்காதே. அவளது கண்கள் கலங்கின. என் திருமணம் பிழைக்க முடியுமா? நான் உண்மையைச் சொன்னேன், பிழைக்க முடியும். ஆனால் முதலில் அது அதன் பழைய வடிவத்திலிருந்து உடைந்து சிதற வேண்டியது அவசியம். பொய்யால் அஸ்திவாரம் அமைக்கப்பட்ட திருமணத்தை வெறும் வண்ணம் பூசுவதால் மட்டும் காப்பாற்றிவிட முடியாது. அவள் சென்று விட்டாள். நான் ஹோட்டலுக்கு வெளியே நின்றிருந்தேன். சௌரவ் காரின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருக்க, மானவ் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தான். நான் முன் இருக்கையில் அமர வேண்டியிருந்தது. ஆனால் நான் டாக்ஸி ஒன்றை அழைத்தேன். சௌரவ் வெளியே வந்தார். நீ ஏன் எங்களுடன் வரவில்லை? நான் சொன்னேன், இன்று நீங்கள் இருவரும் சகோதரர்களாக பேசிக்கொண்டே செல்ல வேண்டும். அவர் ஏதோ சொல்ல நினைத்து பின் நிறுத்திக் கொண்டார். நந்தினி, அவர் மெல்லிய குரலில் சொன்னார், வீட்டிற்கு வந்த பிறகு என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடு. எனது நிறுவனம், எனது வருமானம் மற்றும் நான் மறைத்து வைத்திருந்த வாழ்க்கை பற்றிய அவரது குறிப்பு அது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆம், நான் சொன்னேன், இன்று அரை உண்மைகள் எதுவும் இருக்காது. டாக்ஸியில் அமரும்போது நான் பின்னால் திரும்பி பார்த்தேன். தான் வாங்கிய காரை தனது கௌரவத்தின் அடையாளம் என்று கருதிய மானவ் அதே காரின் பின் இருக்கையில் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். அவன் இப்போது தனது பொய்யான அடையாளத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டிய இடத்திற்கு சென்று கொண்டிருந்தான். வீட்டிற்குச் சென்றதும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் மேஜையின் மீது வைத்தேன். நிறுவனத்தின் பங்குகள், முதலீடுகள், வரி விவரங்கள், சொத்துக்களின் பட்டியல் மற்றும் எனது பெயரில் எடுக்கப்பட்ட நிதி முடிவுகள். மானவின் பொய்களோடு சேர்ந்து எனது மனமும் இன்று நீதிமன்றத்தில் நிற்பது போல உணர்ந்தேன். நான் யாரிடமும் பணம் திருடவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. இருப்பினும் எனது கணவரை எனது வாழ்க்கையின் முழு உண்மையிலிருந்தும் தள்ளி வைத்திருந்தேன். அவர் சிறியவராக உணர்வதை தவிர்க்கவே நான் அப்படிச் செய்தேன். ஆனால் ஒரு முதிர்ந்த வாழ்க்கைத் துணையின் உண்மையைத் தாங்கும் சக்தி அவரிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் எனக்கு இருந்ததா? சுமார் நள்ளிரவு நண்பகல் 12:30 மணிக்கு கதவு திறந்தது. சௌரவ் உள்ளே வந்தார். மானவ் அவருக்கு பின்னால் இருந்தான். இருவர் உடைகளிலும் பனியின் ஈரம் இருந்தது. கார் திரும்ப கொடுத்துவிட்டேன் என்று வீட்டிற்குள் நுழைந்ததும் மானவ் சொன்னான், கூடுதல் கட்டணத்தை நாளை செலுத்த வேண்டும். நான் தலையசைத்தேன். சரி, நீ விருந்தினர் அறையில் தூங்கு. காலையில் நாம் அந்த பட்டியலை சரி செய்வோம். அவன் சிறிது நேரம் நின்றான். பல்லவி ஏதாவது சொன்னாளா? அவள் பத்திரமாக இருக்கிறாள். அவளுக்கு இப்போது நேரம் தேவை. மானவின் கண்கள் கலங்கின. அவன் ஒன்றும் சொல்லாமல் விருந்தினர் அறைக்குள் சென்றான். இப்போது வரவேற்பறையில் நானும் சௌரவும் மட்டுமே இருந்தோம். அவர் மேஜையிலிருந்த கோப்புகளை பார்த்தார், பிறகு என்னை பார்த்தார். இது எல்லாம் என்ன? நான் நாற்காலியை இழுத்து அமர்ந்தேன். எனது முழு உண்மை. அவர் முதல் கோப்பை திறந்தார். காகிதங்களில் எனது பங்குகள், லாபங்கள், முதலீடுகள் மற்றும் சொத்துக்களின் விவரங்கள் இருந்தன. அவர் ஒவ்வொரு பக்கமாக பார்த்து கொண்டே சென்றார். ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பும்போது அவரது கண்களில் இருந்த உணர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருந்தன. கோமதி நகரில் 2 அலுவலகங்கள். ஆம். நைனித்தாலில் உள்ள ரிசார்ட் புராஜெக்டில் பங்கு. ஆம். சுல்தான்பூர் சாலை நிலம் நிறுவனத்தின் பெயரில் இருக்கிறது, ஆனால் அதில் எனது பங்குகள் உள்ளன. அவர் அடுத்த காகிதத்தை எடுத்தார். உனது ஆண்டு வருமானம் எனது வருமானத்தை விட. அந்த வாக்கியத்தை அவரால் முழுமையாக முடிக்க முடியவில்லை. நான் சொன்னேன், பல மடங்கு அதிகம். அவர் கோப்பை மூடினார். நீ ஏன் என்னிடம் சொல்லவில்லை? ஏன்? நான் பல ஆண்டுகளாக எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட அதே பதிலையே சொன்னேன். உனக்கு அழுத்தம் ஏற்படும் என்று நினைத்தேன். அவர் கண்களில் வலி தெரிந்தது. என்னால் உனது வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாது என்று நீயே முடிவெடுத்துவிட்டாய். நீ பலமுறை நான் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசுவதைக் கண்டிருக்கிறாய். அதற்கு பதிலாக நீ எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்வதற்கு பதில் உண்மையை மறைத்துவிட்டாய். நான் தலை குனிந்து கொண்டேன். ஆம், அது எனது தவறுதான். அவர் அறையில் நடக்கத் தொடங்கினார். இன்று மானவ் பொய் சொன்னான், ஏதோ குடும்பத்தாரால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைத்து. நீ உண்மையை மறைத்தாய், ஏதோ என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைத்து. வித்தியாசம் என்ன?
அவரது கேள்வி கடுமையாக இருந்தது, ஆனால் அது முற்றிலும் தவறானது அல்ல. நான் சொன்னேன், வித்தியாசம் என்னவென்றால், நான் யாரிடமும் பணம் வாங்கவில்லை, யாரையும் தாழ்த்தவில்லை. நான் இதை நீ மாணவைப் போல இருக்கிறாய் என்று சொல்லவில்லை. நான் சொல்வது, நீங்கள் இருவரும் மற்றவர்களுக்கு பதிலாக நீங்களே முடிவெடுத்தீர்கள். அவன் எங்களுக்கு வெற்றி பெற்ற மகன் வேண்டும் என்று நினைத்து பொய் சொன்னான். நீ எனக்கு சாதாரணமான மனைவி வேண்டும் என்று நினைத்து உன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை மறைத்தாய். என் கண்கள் கலங்கின. சௌரவ், நான் உன்னை ஒருபோதும் சிறியவனாக நினைக்கவில்லை. அவர் உடனே கேட்டார், ஆனால் என்னை உனக்கு இணையாக கருதினாயா? சமமான மனிதனிடம் உண்மை மறைக்கப்படுவதில்லை. அன்று இரவுதான் எனது மௌனத்திற்கான முழு விலையையும் நான் புரிந்து கொண்டேன். திருமணத்தை அகங்காரத்திலிருந்து காப்பாற்றுவதாக நினைத்துக்கொண்டு உண்மையில் நான் திருமணத்திலிருந்து உரையாடலை பறித்துக் கொண்டிருந்தேன். நான் மெதுவாகச் சொன்னேன், என்னை மன்னித்து விடு. அவர் சோபாவில் அமர்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டார். நான் பெருமைப்பட வேண்டுமா, வருத்தப்பட வேண்டுமா அல்லது கோபப்பட வேண்டுமா என்று தெரியவில்லை. என் மனைவி இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறாள், அவள் பட்ட களைப்பு கூட எனக்கு தெரியவில்லையே. நீ இரவு வெகுநேரம் வரை வேலை செய்வாய், நான் சாதாரண ரிப்போர்ட்கள் என்று நினைத்தேன். நீ பயணங்களுக்கு சென்றாய், எந்த மீட்டிங்கிற்காக என்று நான் கேட்கவே இல்லை. ஒருவேளை நீ சொல்லவில்லை, ஏதோ நான் அதை கேட்க முயற்சிக்கவில்லை என்பதால். நான் அவர் அருகில் அமர்ந்தேன். நாம் இருவரும் இடைவெளியை உருவாக்கிவிட்டோம். நான் மறைத்தேன், நீ கேட்கவில்லை. அவர் என்னை பார்த்தார். நான் உனக்கு தகுதியானவன் அல்ல என்று உனக்கு எப்போதாவது தோன்றியதா? ஒருபோதும் இல்லை. பின் ஏன் நமக்குள் எனக்கு தெரியாத இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன? நான் பதிலளித்தேன், ஏனென்றால் நான் நேர்மையை விட அமைதிக்கே அதிக முக்கியத்துவம் அளித்தேன். நேர்மையில்லாத அமைதி வெறும் நீடித்த மௌனம் மட்டும்தான் என்று இன்று புரிகிறது. விருந்தினர் அறையின் கதவு லேசாகத் திறந்தது. மானவ் வெளியே நின்றிருந்தான். எங்கள் பேச்சுகளை அவன் கேட்டிருக்கலாம். அவனது முகம் குற்ற உணர்ச்சியில் இருந்தது. அண்ணா, அண்ணி, என்னால் நீங்கள் இருவரும். சௌரவ் அவனை தடுத்தார். நமக்கு இடையே இருந்தது முன்னரே இருந்த ஒன்றுதான். இன்றுதான் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்று மானவ் தலை குனிந்து சொன்னான். நான் எல்லார் வாழ்க்கையையும் கெடுத்துவிட்டேன். நான் சொன்னேன், இல்லை. ஆனால் இனி ஒவ்வொருவரும் தங்கள் தவறை எதிர்கொள்ள வேண்டும். நீ உனது கடன்களையும் திருமணத்தையும், நான் எனது மௌனத்தையும், சௌரவ் தனது உள்மனதின் ஒப்பீட்டையும், அம்மா அப்பா தங்கள் சொற்களையும் எதிர்கொள்ள வேண்டும். நாளையெல்லாம் சரியாகுமா என்று மானவ் கேட்டான். நான் அவனை பார்த்தேன். இல்லை, சில விஷயங்கள் ஒரே நாளில் சரியாகி விடுவதில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நாளை முதல் சரியாகத் தொடங்குவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ளலாம். அவன் மெதுவாக தலையசைத்துவிட்டு அறைக்குத் திரும்பினான். சௌரவ் மேஜையில் இருந்த கோப்புகளை மீண்டும் திறந்தார். இந்த முறை அவரது முகத்தில் காயம் மட்டும் இல்லை, உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தது. எல்லாவற்றையும் முதலிலிருந்து சொல் என்றார். நான் எனது கணவரிடம் எனது வாழ்க்கையின் முழு கதையையும் சொல்லத் தொடங்கினேன். நான் பணியைத் தொடங்கிய அந்த சிறிய நிதி ஆலோசனை நிறுவனத்திலிருந்து வீட்டு வாங்குபவர்களின் பணத்தை எப்படி காப்பாற்றினேன் என்ற அந்த முதல் நெருக்கடியான புராஜெக்ட் வரை அனைத்தையும் சொன்னேன். நீதிமன்றம், வங்கி மற்றும் ஃபில்டர்களுக்கு இடையே ஆவணங்களை தயார் செய்த அந்த இரவு நேரங்களையும், நிறுவனம் எனக்கு பங்குதாரர் பதவியை அளித்த அந்த நாளையும் விவரித்தேன். வெளியே லக்னோவின் இரவு குளிர் மூடுபனியில் மூழ்கியிருந்தது. வீட்டிற்குள் 3 உறவுகள் தங்கள் பழைய முகமூடிகளை கழற்றிக் கொண்டிருந்தன. மானவிடம் இப்போது கார் இல்லை, பதவி இல்லை, பொய் வேலை இல்லை, மனைவியின் நம்பிக்கையும் கைநழுவி போய்க் கொண்டிருந்தது. சௌரவின் முன்னால் அவர் அறிந்த, ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு மனைவி அமர்ந்திருந்தாள். எனக்கோ ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வெறும் பணம், வாய்ப்பு மற்றும் மன்னிப்பு மட்டும் போதாது என்ற கடினமான உண்மை புரிந்தது. சில சமயங்களில் ஒவ்வொருவரும் பல ஆண்டுகளாக தங்களுக்கு பிடித்தமான அந்த அடையாளத்திலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். சூரியன் உதிப்பதற்கு முன் மானவின் போனுக்கு பல்லவியிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதில் ஒரே ஒரு வரிதான் இருந்தது. நாளை எனது சங்கிலியை மீட்டெடுத்து வா. பிறகு நீ என் வாழ்க்கையில் மீண்டும் வர இடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் முடிவு செய்கிறேன். விடியற்காலையின் ஒளி ஜன்னல் திரைச்சீலைகள் வழியாக வரவேற்பறைக்குள் நுழைந்தபோது வீட்டில் யாரும் விழித்திருப்பதாக தெரியவில்லை. ஆனால் யாரும் நிம்மதியாக தூங்கவும் இல்லை. இரவு முழுவதும் நடந்த பேச்சுகள், கண்ணீர் மற்றும் உண்மைகள் அனைவரையும் சோர்வடைய செய்திருந்தன. மேஜையின் மீது இன்னும் அந்த ஆவணங்கள் சிதறிக் கிடந்தன. விருந்தினர் அறையில் மானவ் அமைதியாக படுத்திருந்தான். அவனது போன் திரையில் பல்லவியின் அந்த மெசேஜ் அப்படியே இருந்தது. காலை 7 மணி அளவில் மானவ் வெளியே வந்தான். ஒரே இரவில் அவனது முகம் பல ஆண்டுகள் முதிர்ச்சியடைந்தது போல இருந்தது. அதே உடைகள்தான், ஜாக்கெட் மட்டும் இல்லை.
தலை கலைந்திருந்தது, கண்களைச் சுற்றி கருவளையங்கள் இருந்தன. அவன் என் முன் வந்து, அண்ணி, இன்று முதலில் அந்த சங்கிலியை மீட்க வேண்டும் என்றான். எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டேன். அவன் பார்வையை தாழ்த்திக் கொண்டான். அசல் தொகை 84,000. வட்டி மற்றும் கட்டணங்கள் எல்லாம் சேர்த்து சுமார் 90,000 வரை வரும். அசல் ரசீது எங்கே? உன்னிடம் அதன் புகைப்படம் இருக்கிறதா? அசல் ரசீது என்று கேட்டதும் அவன் அமைதியானான். சௌரவ் சமையலறையிலிருந்து தேநீருடன் வெளியே வந்தார். அந்த நகையை அடகு வைத்தபோது கிடைத்த ரசீது எங்கே? மானவ் மெதுவாகச் சொன்னான். நான் அதை வாடகை கார் ஆவணங்களுடன் ஒரு பையில் வைத்திருந்தேன். ஒருவேளை அந்த பிளாட்டில் இருக்கலாம். சௌரவ் பெருமூச்சு விட்டார். ஒருவேளை என்ற வார்த்தையை இன்றிலிருந்து பயன்படுத்துவதை நிறுத்து. அது அங்கே இருக்கிறதா இல்லையா? மானவ் தலையசைத்தான். பிளாட்டில்தான் இருக்கிறது. நான் சென்று எடுத்து வருகிறேன். நான் அவனை தடுத்தேன். தனியாக வேண்டாம். முதலில் காலை உணவு சாப்பிடு, பிறகு நாம் மூவரும் சேர்ந்து செல்வோம். அவன் உடனே கேட்டான். நேற்று இரவு நான் உங்களிடம் நடந்து கொண்ட பிறகு நீங்கள் ஏன் என்னுடன் வருவீர்கள்? ஏனென்றால் பல்லவியின் சங்கிலி இனி உனக்கும் அவளுக்கும் இடையிலான ஒரு பொருள் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின்மையின் சான்றாக மாறிவிட்டது. அதை திரும்ப கொண்டு வருவது அவசியம். ஆனால் அந்த சங்கிலி கிடைத்தவுடன் எல்லாம் பழையபடி சரியாகிவிடும் என்று நினைத்துக் கொள்ளாதே. மானவ் பதில் சொல்லவில்லை. காலை உணவு மேஜையில் யாரும் எதையும் சரியாக சாப்பிடவில்லை. சௌரவ் அடிக்கடி என்னை பார்த்தார், பிறகு பார்வையை மாற்றிக்கொண்டார். எங்களுக்கு இடையே நேற்று இரவு நடந்த பேச்சுகள் இன்னும் முழுமையடையவில்லை. எனது உண்மையை அவர் கேட்டுவிட்டார். ஆனால் உண்மையை அறிந்து கொள்வதற்கும் அதனுடன் இயல்பாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மானவ் 2 கவளம் சாப்பிட்டுவிட்டு தட்டை தள்ளி வைத்தான். அண்ணி, நான் உங்களிடம் கடன் வாங்குகிறேன். எழுத்துப்பூர்வமாக அனைத்தையும் திருப்பித் தருகிறேன். நான் சொன்னேன், உனது அனைத்து கடன்களின் பட்டியலும் தயாராகாமல் எந்த பணமும் கிடைக்காது. சங்கிலிக்காக தனியாக ஏற்பாடு செய்வோம். ஏனெனில் அது பல்லவியின் பொருள். உனது தவறுக்காக அவள் தண்டனை பெறக்கூடாது. எனக்கு புரிகிறது. இல்லை, நீ இப்போது வார்த்தைகளை மட்டும்தான் புரிந்து கொள்கிறாய். உனது ஒவ்வொரு மாத வருமானத்திலிருந்தும் கடனை திருப்பிச் செலுத்தும்போதுதான் பொறுப்பை உணர்வாய். முதலில் நாம் மானவின் வாடகை பிளாட்டிற்குச் சென்றோம். அது கோமதி நகர் விரிவாக்கத்தில் இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 2 அறை வீடு. வெளியில் இருந்து பார்க்க எல்லாம் ஒழுங்காக இருந்தது. கதவில் தீபாவளி அன்று கட்டிய காய்ந்த தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. உள்ளே நுழைந்ததும் அந்த வீட்டின் அமைதியே அங்கே பல வாரங்களாக இயல்பான வாழ்க்கை இல்லை என்பதை உணர்த்தியது. வரவேற்பறையில் புதிய குஷன்கள், விலையுயர்ந்த அலங்காரப் பொருட்கள் இருந்தன. ஆனால் சமையலறையில் மாவு தீர்ந்து போயிருந்தது. பிரிட்ஜில் அரை பாக்கெட் பால், சில காய்கறிகள் மற்றும் 2 பாட்டில் தண்ணீர் மட்டுமே இருந்தது. மேஜை மீது பல மூடிய உரைகள் இருந்தன. அவை வங்கிகளிடமிருந்து வந்த நோட்டீஸ்கள். அவற்றை அவன் திறந்து கூட பார்க்கவில்லை என்று மானவ் சொன்னான். சௌரவ் ஒரு உரையை எடுத்தார். பிரச்சனையை பார்க்காமல் இருப்பதாலேயே பிரச்சனை மறைந்து விடாது. மானவ் அலமாரியிலிருந்து ஒரு கருப்பு நிறப்பையை எடுத்தான். அதில் வாடகை கார் ஆவணங்கள், துணிகளின் ரசீதுகள் மற்றும் அடகு ரசீது இருந்தது. நான் அந்த ரசீதை பார்த்தேன். நகைக்கடை ஒன்றில் அடகு வைக்கப்பட்டிருந்தது. அசல் தொகை 80,000. ஆனால் வட்டி மற்றும் தாமத கட்டணங்களுடன் சேர்த்து மொத்த பணம் 88,700 ஆக இருந்தது. நான் மானவிடம் கேட்டேன், பல்லவியிடம் எவ்வளவு சொன்னாய்? எதுவும் சொல்லவில்லை. சங்கிலியை எப்போது எடுத்தாய்? கர்வா சவுத் பண்டிகைக்குப் பிறகு அலமாரியில் இருந்ததை எடுத்தேன். நான் அதை லாக்கரில் வைத்துவிடுகிறேன் என்று சொன்னேன். சௌரவ் அவனை பார்த்தார். அவளது நம்பிக்கையை பயன்படுத்திவிட்டாய். மானவின் முகத்தில் அவமானம் பரவியது. அவன் மெதுவாக, அந்த நேரத்தில் எனக்கு பணம் மட்டுமே தெரிந்தது என்றான். நான் சொன்னேன், இதுதான் பேராசையின் மற்றும் பதற்றத்தின் மிக ஆபத்தான வடிவம். ஒருவன் முன்னால் இருக்கும் பொருளை மட்டுமே பார்க்கிறான், அதனுடன் இணைந்திருக்கும் உணர்வுகளை பார்ப்பதில்லை. நாங்கள் சவுக் பகுதியில் இருந்த நகை அடகு வைக்கும் கடைக்குச் சென்றோம். பழைய லக்னோவின் தெருக்களில் காலை நேர விறுவிறுப்பு தொடங்கியிருந்தது. எங்கோ கச்சோடி பொரித்துக் கொண்டிருந்தார்கள், எங்கோ கடைக்காரர்கள் ஷட்டர்களை தூக்கிக் கொண்டிருந்தார்கள். சாதாரண வாழ்க்கை அதன் போக்கில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் மானவுக்கு ஒவ்வொரு அடியும் தான் செய்த பழைய பொய்களிடம் மீண்டும் செல்வது போல இருந்தது. அந்த அடகு கடையில் ஊழியர் அடையாளத்தையும் ரசீதையும் சரிபார்த்தார். நான் எனது கணக்கிலிருந்து நேரடியாக பணம் செலுத்தவில்லை. முதலில் மானவிடம் இந்த தொகை குடும்பக் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், வேலை கிடைத்த பிறகு மாதாந்திர தவணைகளில் திருப்பிச் செலுத்துவேன் என்றும் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை பெற்றுக்கொண்டேன். சௌரவ் சாட்சியாக இருந்தார்.
மானவ் காகிதத்தை படித்துவிட்டு கையெழுத்திட்டான். ஊழியர் சிவப்பு நிற வெல்வெட் பெட்டியை முன்னால் வைத்தார். மானவ் அதை திறந்தான். உள்ளே மெல்லிய தங்கச்சங்கிலியும் சிறிய குடும்ப லோக்கெட்டும் இருந்தன. அதை பார்த்ததும் அவனது கண்கள் கலங்கின. பல்லவியின் பாட்டி தனது திருமணத்தின்போது இதை செய்வித்தார். இதில் 3 தலைமுறைகளின் ஆசீர்வாதம் இருப்பதாக பாட்டி அடிக்கடி சொல்வார் என்று அவன் கூறினான். சௌரவ் கடுமையான குரலில் கேட்டார், இதெல்லாம் உனக்கு முன்னமே தெரியும்தானே? மானவ் தலையசைத்தான். பின் ஏன் இதை அடகு வைத்தாய்? ஆம். சௌரவ் சில நொடிகள் அவனை உற்று பார்த்தார். பிறகு சொன்னார், தவறுகளை உணர்வது அவசியம், ஆனால் மீண்டும் மீண்டும் அழுவது பொறுப்பாகாது. இப்போது இதை பத்திரமாக வைத்துக்கொண்டு பல்லவியிடமே நீயே கொடு. மாநகர் வீட்டிற்குச் செல்வதற்கு முன் மானவ் வழியில் பலமுறை நான் பல்லவியிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான். ஒவ்வொரு முறையும் எனது பதில் ஒன்றாகவே இருந்தது. உண்மை எதுவோ அதைச் சொல். தயார் செய்து வைத்த பேச்சுகளை பேசாதே. குசும்ஜி கதவை திறந்தார். அவளது கண்களும் வீங்கியிருந்தன. வீட்டில் பூஜை அறையில் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் தீபாவளிக்குப் பிறகு இருந்த அந்த உற்சாகம் இப்போது இல்லை. தேவேந்திர ஜி வரவேற்பறையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். பல்லவி தனது அறையில் இருந்தாள். மானவ் தயக்கத்துடன் அவள் என்னை பார்க்க முடியுமா என்று கேட்டான். குசும்ஜி கேட்டுவிட்டு வருகிறேன் என்றார். சில நிமிடங்களுக்குப் பிறகு பல்லவி வெளியே வந்தாள். மானவ் அவளுக்கு முன்னால் பெட்டியை வைத்தான். உன் சங்கிலியை மீட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். பல்லவி பெட்டியை திறந்து சங்கிலியை கையில் எடுத்து சில நொடிகள் உற்று பார்த்தாள். பிறகு அந்தச் சங்கிலியை தனது மாமியாரிடம் கொடுத்தாள். அம்மா, இதை நீங்களே வைத்திருங்கள். நீ இதை போட்டுக்கொள்ள மாட்டாயா என்று மானவ் கேட்டான். அவள் முதன்முறையாக அவனை ஏறிட்டுப் பார்த்தாள். சங்கிலி வந்துவிட்டது நம்பிக்கையல்ல. மானவின் கண்கள் கீழ்நோக்கின. எனக்குத் தெரியும். இது பாட்டியின் அடையாளம் என்று உனக்குத் தெரியும்தானே? ஆம். நான் உன்னிடம் ஒருபோதும் விலையுயர்ந்த பொருட்களை கேட்டதில்லை என்பதும் உனக்குத் தெரியும்தானே? ஆம். பின் எந்த உரிமையில் என்னை ஏமாற்றினாய்? மானவ் உடனே சொன்னான். எனக்கு எந்த உரிமையும் இல்லை. இப்போது என்னால் மன்னிப்பு மட்டுமே கேட்க முடியும். பல்லவி அமைதியான குரலில் சொன்னாள். மன்னிப்பை கேட்டுவிட்டேன். நீ மாறுவதற்கு என்ன செய்யப் போகிறாய் என்பதைத்தான் நான் அறிய விரும்புகிறேன். மானவ் இரவில் தயாரித்த அந்த பட்டியலை தனது பையிலிருந்து எடுத்தான். இன்று அனைத்து வங்கிகளுக்கும் கடன் நிறுவனங்களுக்கும் ஃபோன் செய்வேன். நான் வாங்கிய பொருட்களை விற்றுவிடுவேன். ஃபோன், வாட்ச், விலையுயர்ந்த துணிகள் என அனைத்தையும். ஆயுஷிடம் உண்மையைச் சொல்லிவிடுவேன். வேலை சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, சம்பளம் குறைவாக இருந்தாலும் விண்ணப்பிப்பேன். என்னைப் பற்றி என்று பல்லவி கேட்டாள். மானவ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். உன் ஃபோன், பணம், நகை அல்லது ஆவணங்களை ஒருபோதும் உன் அனுமதி இல்லாமல் தொடமாட்டேன். ஒவ்வொரு செலவையும் உன்னிடம் சொல்வேன். ஆனால் நீ இப்போதே என்னுடன் வரவேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அது உன் முடிவு. பல்லவியின் கண்கள் கலங்கின. ஆனாலும் அவள் கண்ணீரை தடுத்துக் கொண்டாள். மானவ், வாழ்க்கையில் முதன்முறையாக எனக்கு ஒரு விருப்பத்தை ஆப்ஷன் தரும் வாக்கியத்தை நீ சொல்லியிருக்கிறாய். மானவ் தலை குனிந்து கொண்டான். தேவேந்திர ஜி சொன்னார், இப்போது நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுவோம். நாங்கள் அனைவரும் வட்டமாக அமர்ந்தோம். இன்று நானும் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளாக உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டார் முன்னால் உங்கள் இருவரையும் ஒப்பிட்டு பேசிவிட்டேன். சௌரவை மட்டும் பொறுப்பானவர் என்று சொல்லி அவனது சாதனைகளை சாதாரணமாக கருதினேன். மானவை புத்திசாலி என்று சொல்லி அவனது ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் ஊரறிய பறைசாற்றினேன். இருவருடைய தனித்தன்மையை சொல்வதாக நினைத்து ஒருவனை உபயோகமானவன் ஆனால் பிரகாசமானவன் அல்ல என்றும் மற்றவனை பிரகாசிக்காவிட்டால் எந்த பயனற்றவன் என்றும் உணர வைத்துவிட்டேன். சௌரவ் அம்மாவை பார்த்தார். அம்மா, நான் உங்களிடம் கோபப்படவில்லை. ஆனால் நீங்கள் அடிக்கடி மானவை உதாரணமாக காட்டியபோது என் நிதானம் உங்களை ஏமாற்றுகிறது என்று நான் உணர்ந்தேன். குசும்ஜி அழுதார். நீ அப்பாவின் உடல்நலக் குறைவின்போது வீட்டை பார்த்து கொண்டாய். சகோதரிகளின் திருமணத்திற்கு உதவினாய். ஒவ்வொரு மாதமும் பணத்தை அனுப்பி வைத்தாய். நீ அதை செய்வாய் என்று நான் எடுத்துக்கொண்டேன். ஒருவேளை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட குழந்தையின் தியாகத்தை முதலில் குடும்பமே மறந்துவிடுவதுதான் வழக்கமாகிவிடுகிறது. மானவ் அண்ணனை பார்த்தான். அந்த பொறுப்பை நான் பலவீனம் என்று கருதிவிட்டேன். சௌரவ் சொன்னார், நீ அதை பலவீனம் என்று மட்டும் நினைக்கவில்லை. என் வாழ்க்கையை உனது வளர்ச்சிக்கு ஏணியாக மாற்றிக்கொண்டாய். எனக்குத் தெரியும். இல்லை, நீ இப்போது ஒரு வாக்கியத்தைச் சொல்கிறாய். இதை புரிந்து கொள்வதற்கு பல மாதங்களாகும். மானவ் அதை மறுக்கவில்லை.
தேவேந்திரஜி தனது தடியின் மீது கைகளை வைத்துக்கொண்டு சொன்னார், இனிமேல் இந்த வீட்டில் எந்த மகன் மருமகள் அல்லது உறவினருக்கிடையிலும் ஒப்பீடு இருக்காது. பணம் மற்றும் பதவி பேச்சிற்கு வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அது கௌரவத்தின் அளவுகோல் அல்ல. நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆனால் பல ஆண்டு பழக்கவழக்கங்கள் ஒரே நாளில் மாறிவிடாது என்பது எனக்குத் தெரியும். இருப்பினும் ஒரு வீட்டில் மாற்றம் என்பது சரியான ஒரு வாக்கியத்திலிருந்துதான் தொடங்குகிறது. அதன்பின் மாணவின் கடன்களை அடைப்பதற்கான திட்டத்தை உருவாக்கினோம். அதிக வட்டி கொண்ட டிஜிட்டல் கடன்களை முதலில் அடைக்க வேண்டும். கிரெடிட் கார்டு பாக்கியை நீண்ட தவணை திட்டங்களாக மாற்ற வங்கிகளை தொடர்பு கொள்ள வேண்டும். விலையுயர்ந்த போனை விற்றுவிட்டு சாதாரண போனை வாங்க வேண்டும். வாட்ச் மற்றும் கூடுதல் துணிகளை ஆன்லைனில் விற்க வேண்டும். ஆயுஷிடம் வாங்கிய பணத்திற்கு எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் மற்றும் தவணை முறை திட்டத்தை உருவாக்க வேண்டும். குசும் ஜி சொன்னார், என்னிடம் கொஞ்சம் சேமிப்பு இருக்கிறது, நான் கொடுக்கிறேன் என்று அம்மா சொன்னார். நான் சொன்னேன், அம்மா, உங்கள் அவசர கால சேமிப்பை உடைக்க வேண்டாம். மாணவுக்கு உதவி தேவைதான், ஆனால் குடும்பமே முழு சுமையையும் சுமந்தால் அவன் தன் செயல்களின் விளைவுகளை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டான். மாணவும், அம்மா, அண்ணி சொல்வது சரிதான், நீங்கள் பணத்தை கொடுக்காதீர்கள் என்று சொன்னான். குசும் ஜி கண்ணீரை துடைத்துக் கொண்டார். முன்பெல்லாம் பொய் சொல்லி பணம் வாங்குவான், இன்று மறுக்கிறான். மாணவ் கசப்புடன் சிரித்துக்கொண்டே, ஒருவேளை உங்கள் பணமும் பணம்தான், அது ஒன்றும் அம்மாவின் திறந்த பர்ஸ் அல்ல என்பதை இன்றுதான் முதன்முறையாக புரிந்து கொள்கிறேன் என்றான். மதியம் வரை அவன் வங்கிகளுக்கு போன் செய்து கொண்டிருந்தான். கடன் மறுசீரமைப்பு தேவை என்று பேசினான். ஆரம்பத்தில் அவனது குரல் நடுங்கியது, ஆனால் 3வது போன் அழைப்பிற்குப் பிறகு அவன் நேராக பேசத் தொடங்கினான். ஒரு வங்கி தவணை முறையை அளித்தது, மற்றொன்று அபராதத் தொகையை குறைக்க உறுதியளித்தது. வங்கி அதிகாரிகள் கடுமையாகத்தான் இருந்தார்கள், ஆனால் குறைந்தபட்சம் உண்மையான கடன் தொகை தெளிவாகத் தெரிந்தது. ஆயுஷிடம் பேசியதுதான் மிகவும் கடினமானதாக இருந்தது. மானவ் போனை ஸ்பீக்கரில் வைக்கவில்லை. பால்கனிக்குச் சென்றான். சுமார் 15 நிமிடங்களுக்குப் பிறகு அவன் திரும்பியபோது அவனது முகம் அழுத்தமாக இருந்தது. அவன் என்ன சொன்னான் என்று சௌரவ் கேட்டார். அவன் மிகவும் கோபப்பட்டான். அவன் என்னை சகோதரனாக நினைத்தான். முதலிலிருந்தே என்னை ஏமாற்ற திட்டமிட்டாயா என்று கேட்டான். நீ என்ன சொன்னாய்? திட்டமிட்டு செய்யவில்லை, ஆனால் பொய் சொன்னேன் என்று கூறினேன். இதனால் அவனுக்கு ஏற்பட்ட இழப்பு குறைந்து விடாது. போலீஸ் பற்றி பேசினானா? எழுத்துப்பூர்வமான திட்டப்படி முதல் தவணை கிடைக்கவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னான். அவன் சொன்னது சரிதான் என்று மானவ் தலையசைத்தான். நானும் அவன் இடத்தில் இருந்திருந்தால் அதைத்தான் செய்திருப்பேன். இது ஒரு சிறிய மாற்றம். முன்பு ஒவ்வொரு விளைவையும் தனக்கு எதிராக நடக்கும் அநீதி என்று அவன் நினைத்தான். இப்போது முதன்முறையாக பாதிக்கப்பட்டவரின் கண்ணோட்டத்திலிருந்து தனது தவறை பார்க்கிறான். இந்த உரையாடலின் போது பல்லவி அமைதியாகவே இருந்தாள். மதியத்திற்குப் பிறகு அவள், நான் இப்போதைக்கு உன்னுடன் திரும்பி வரமாட்டேன் என்றாள். மானவின் முகத்தில் வலி தெரிந்தது, ஆனாலும் சரி என்றான். நான் மீண்டும் வேலைக்குச் செல்ல விரும்புகிறேன் என்று அவள் தொடர்ந்தாள். அவன் ஆச்சரியமாகப் பார்த்தான். திருமணத்திற்குப் பிறகு வீட்டை பார்த்துக்கொள்வதே சிறந்தது என்று நீதானே சொன்னாய். அப்போது நாமும் நம் வருமானமும் போதுமானது என்று எனக்கும் தோன்றியது. இப்போது நான் பொருளாதார ரீதியாக முழுமையாக யாரையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை. மானவ் உடனே பதில் சொல்லவில்லை. பழைய மானவுக்கு இது ஒருவேளை அவனது ஆண்மைக்கு எதிரானதாக தெரிந்திருக்கும். சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, உன்னுடைய பழைய காப்பீட்டு அலுவலகத்தில் பேசப்போகிறாயா என்றான். அங்கே இல்லை, நான் புதிதாக விண்ணப்பிக்கப் போகிறேன். நான் உன்னை தடுக்க மாட்டேன். பல்லவி அவனை ஆழமாக பார்த்தாள். தடுப்பதற்கான உரிமை உனக்கு முன்பே இல்லை. நான் உன் விருப்பத்தையே என் முடிவாக ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். மானவ் தலை குனிந்து கொண்டான். நீ சொல்வது சரிதான். மாலை நானும் சௌரவும் வீட்டிற்குத் திரும்பினோம். வழியில் அமைதி நிலவியது. ஆனால் இது முன்பிருந்த அமைதி அல்ல. கடினமான விஷயங்களை தவிர்ப்பதற்கான அமைதி அல்ல இது. இனி தவிர்க்க முடியாத உரையாடலுக்கு முன்னால் இருக்கும் அமைதி அது. வீட்டிற்குச் சென்றதும் சௌரவ் தேநீர் தயாரித்தார். அவர் மேஜையில் 2 கோப்பைகளை வைத்துவிட்டு நேரடியாக கேட்டார், நமது திருமண வாழ்க்கையில் நீ எப்போதாவது தனிமையை உணர்ந்திருக்கிறாயா? நான் உண்மையை சொல்ல முடிவெடுத்தேன். ஆம். அவர் முகம் மாறியது. எப்போது? ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் முடிந்து வீட்டிற்கு திரும்பும்போது நீ காய்கறி வாங்கினாயா இல்லையா என்றுதான் கேட்பாய். ஆனால் எனது நாள் எப்படி இருந்தது என்று கேட்டதில்லை. ஒரு ஆண் சக ஊழியர் நான் பெண் என்பதற்காகவே எனது முடிவுகளை சவால் செய்தபோது நான் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். ஆனால்
நீ எனது வேலையை வீட்டிற்கும் மேலாக நினைக்கிறாயோ என்று தவறாக நினைத்து விடுவாய் என்று உன்னிடம் சொல்ல பயந்தேன். எனது நிறுவனம் எனக்கு பங்குதாரர் பதவியை அளித்தபோது முதலில் உன்னிடம்தான் சொல்ல நினைத்தேன். ஆனால் அதே வாரத்தில்தான் மாணவின் வருமானத்தைப் பற்றி கேள்விப்பட்டு மனைவி கணவனை விட மிக உயரே சென்றுவிட்டால் குடும்பத்தில் சமநிலை போய்விடும் என்று நீ சொன்னாய். சௌரவ் மெதுவாகச் சொன்னார். நான் அப்படிச் சொன்னேனா? ஆம், ஒருவேளை வேறு குடும்பத்தைப் பற்றி பேசும்போது சொன்னதாக இருக்கலாம். உனக்கு நினைவிருக்காது. ஆனால் எனக்கு அது நினைவிருக்கிறது. அவர் கண்களை மூடிக்கொண்டார். அதனால் நீ சொல்லவில்லையா? அது மட்டும்தான் காரணம் என்று சொல்ல முடியாது, ஆனால் அது மிக முக்கியமான காரணம். நீ என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. உனது எதிர்வினையைக் கண்டு பயந்துதான் நான் உண்மையை மறைத்தேன். நான் தலையசைத்தேன். எனக்கு தெரியும். சௌரவ் சிறிது நேரம் கழித்துச் சொன்னார். நான் ஒரு உண்மையைச் சொல்லட்டுமா? ஆம், மாணவின் காரை பார்த்தபோது எனக்கு பொறாமையாக இருந்தது. அவனிடம் மட்டுமல்ல, உன்மீதும் கூட. நீ என்னைவிட திறமையானவள் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் எனக்கு அது எவ்வளவு என்று தெரியவில்லை. ஒருவேளை பதில் கிடைக்கும் என்று பயந்துதான் நான் அதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. நீ பதவி உயர்வை பற்றி பேசும்போது நான் தலைப்பை மாற்றிவிடுவேன். நீ வெளிநாட்டிலிருந்து திரும்பும்போது எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக் கொள்வேன். எனது பாதுகாப்பின்மையை காப்பாற்றிக் கொள்ள உன் உலகத்தை சிறியது என்று நினைத்துக் கொண்டேன். நான் அவர் கையை பிடிப்பதற்காக நீட்டினேன், ஆனால் பிறகு நிறுத்திவிட்டேன். அவரே தனது கையை நீட்டினார். நம்மால் இதை சரிசெய்ய முடியுமா என்று கேட்டார். முடியும், ஆனால் இனிமேல் அசௌகரியமான உண்மைகளையும் நீ பேச வேண்டும். நீ உன் வேலையைப் பற்றி என்னிடம் சொல்ல வேண்டும். நானோ உன் வெற்றி என் தோல்வி அல்ல என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். என் கண்கள் கலங்கின. நானும் உன்னை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் முடிவுகளை மறைப்பதை நிறுத்திவிடுகிறேன். அன்றிரவு நாங்கள் எங்கள் கூட்டு வாழ்க்கையின் புதிய கட்டமைப்பை உருவாக்கினோம். வருமானம், சேமிப்பு, முதலீடு மற்றும் குடும்ப பொறுப்புகள் குறித்து வெளிப்படையாக பேசினோம். முதன்முறையாக சௌரவ் எனது சொத்துப் பட்டியலை பார்த்தபோது தொகையை மட்டும் கேட்கவில்லை. அதில் உள்ள அபாயங்கள் என்ன, சட்ட ரீதியான பொறுப்புகள் என்ன, எந்தெந்த முடிவுகளின் அழுத்தத்தை நான் சுமக்கிறேன் என்பது குறித்தும் கேட்டார். நானும் முதன்முறையாக அவரது வங்கிக் கிளையின் சிக்கல்களை கேட்டறிந்தேன். பதவி உயர்வுக்கான தேர்வை எழுத அவர் 2 முறை பின்வாங்கியிருந்தார், ஏனென்றால் அவருக்கு தோல்வியைக் கண்டு பயம். மாணவின் வெற்றி அந்த பயத்தை அவருக்கு இன்னும் அதிகரித்திருந்தது. நான் சொன்னேன், நீ புதிய பொறுப்பை விரும்புகிறாய் என்பதற்காக அந்த தேர்வை எழுது, மாணவை விட முன்னால் போக வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் புன்னகைத்துக் கொண்டு சொன்னார், இந்த வித்தியாசத்தை கற்றுக்கொள்ள எனக்கு இன்னும் சிறிது காலம் ஆகும். காலமெடுக்கும், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பது இப்போது நமக்கு தெரியும். அடுத்த நாள் மாணவ் தனது விலையுயர்ந்த போனை விற்றுவிட்டான். தவணை முறையில் வாங்கியதால் எதிர்பார்த்ததை விட குறைவான விலையே கிடைத்தது. கடிகாரத்தையும் விற்றுவிட்டான். சில புதிய துணிகளை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை, அதனால் அவற்றை ஆன்லைனில் விற்பனைக்கு வைத்தான். வாடகை பிளாட்டில் ஒரு அறையை காலி செய்துவிட்டு சிறிய வீட்டிற்கு மாற முடிவு செய்தான். எந்த வேலைக்கும் தயாராக இருப்பதாக அவன் சொன்னபோது எனது நிறுவனத்தில் வேலை தருவதற்கு நான் மறுத்துவிட்டேன். அவன் அதிர்ச்சியடைந்தான். நீங்கள் வாய்ப்பு தருவதாகச் சொன்னீர்கள் என்று நினைத்தேன். வாய்ப்பு மற்றும் நியமனம் இரண்டும் வேறுவேறானவை. நீ முதலில் சுயமாக விண்ணப்பிக்க வேண்டும். உன் பழைய நிறுவனத்திடமிருந்து அனுபவச் சான்றிதழைப் பெற வேண்டும். இடையில் இருந்த அந்த 3 மாத இடைவெளியைப் பற்றி உண்மையைச் சொல்ல வேண்டும். குறைந்தது 10 இடங்களிலாவது விண்ணப்பிக்க வேண்டும். எங்கும் வேலை கிடைக்கவில்லை என்றால் என் நிறுவனத்தில் முறையான நேர்காணல் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆனால் தேர்வு செய்யும் குழுவில் நான் இருக்க மாட்டேன். அவன் ஏமாற்றத்துடன், நான் வேலைக்கு தகுதியற்றவன் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டான். உறவுகளை ஷார்ட்கட்டாக மாற்ற மாட்டாய் என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சௌரவ் என் கருத்தை ஆதரித்தார். அண்ணி உனக்கு வேலை வாங்கித் தந்தால் பெரிய நபர்களுடன் இணைந்திருப்பதுதான் திறமை என்று நீ மீண்டும் நம்பத் தொடங்கிவிடுவாய். மாணவ் சிறிது நேரம் கழித்து தலையசைத்தான். சரி. அவன் பழைய சக ஊழியர்களுக்கு ஃபோன் செய்யத் தொடங்கினான். சிலர் சம்பிரதாயத்திற்காக பேசினர், சிலர் வெளிப்படையாக மறுத்துவிட்டார்கள். இருவர் அவனை பார்த்து, பெரிய பேச்சு பேசிய மாணவ் இன்று வேலை கேட்டு வருகிறானா என்று கேலி செய்தனர். ஒவ்வொரு போன் அழைப்பிற்குப் பிறகும் அவனது முகம் வாடியது. ஆனால் இந்த முறை அவன் போனை நிறுத்திவிட்டு பொய்க்கதைகளைச் சொல்லவில்லை. 4ஆம் நாள் அமீனாபாத்திலிருந்த நடுத்தர அளவிலான சொத்து ஆலோசனை நிறுவனம் ஒன்றிலிருந்து நேர்காணலுக்கு அழைப்பு வந்தது. சம்பளம் அவன் முன்பு வாங்கியதை விட பாதிதான். பதவி மேலாளர் அல்ல, மூத்த ஆலோசகர், சீனியர் அட்வைசர். அந்தச் சலுகையை வாசித்து பார்த்துவிட்டு என்னிடம், இவ்வளவு கீழே இருந்து தொடங்க வேண்டுமா
என்று கேட்டான். நான் சொன்னேன், நீ கீழே இல்லை. நீ இப்போதுதான் உனது சரியான இடத்திலிருந்து தொடங்குகிறாய். நேர்காணலுக்கு அவன் சாதாரண வெள்ளைச்சட்டை அணிந்திருந்தான். விலையுயர்ந்த கடிகாரமில்லை, வாடகை கார் இல்லை. மெட்ரோ மற்றும் ஆட்டோவில்தான் சென்றான். திரும்பி வந்து நேர்காணல் நன்றாக நடந்ததாகச் சொன்னான். ஆனால் வேலை ஏன் போனது என்று கேட்டார்களே, என்ன சொன்னாய் என்று நான் கேட்டேன். உண்மையைத்தான் சொன்னேன். கிளை மூடப்பட்டது, செயல்திறன் குறைந்தது, குறைந்த பதவியை ஏற்க மறுத்துவிட்டேன். அந்த முடிவை அகங்காரத்தில் எடுத்தேன் என்றும் ஒப்புக்கொண்டேன். அவர்களுடைய எதிர்வினை என்ன? இப்போது ஏன் குறைந்த பதவியை ஏற்கத் தயார் என்று கேட்டார்கள். பதவியை விட வேலைதான் முக்கியம் என்று பதில் சொன்னேன். 3 நாட்களுக்குப் பிறகு அவனுக்கு வேலை கிடைத்தது. மாதச் சம்பளம் அவன் குடும்பத்திடம் சொல்லி வந்ததை விடக் குறைவுதான். அதில் வாடகை, தவணை மற்றும் குடும்பச் செலவுகளை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்கப்போவதில்லை. ஆனாலும் வேலைக்கான நியமன கடிதத்தை கையில் வாங்கியபோது அவனது முகத்தில் தெரிந்த திருப்தி, BMW காரின் சாவியை திருகியபோது இருந்த அந்த போலியான ஜொலிப்பை விட வித்தியாசமாக இருந்தது. அதில் தற்பெருமை குறைவாகவும் உண்மை அதிகமாகவும் இருந்தது. அவன் முதலில் பல்லவியிடம் சென்றான். நியமனக் கடிதத்தை அவளுக்கு முன்னால் வைத்து, இது உண்மை. நீ விரும்பினால் நிறுவனத்திற்கு ஃபோன் செய்து கேட்டுக்கொள்ளலாம் என்றான். பல்லவி அந்தக் காகிதத்தை படித்தாள். அவள் முகத்தில் லேசான புன்னகை வந்தது. ஆனால் உடனே தீவிரமாகிவிட்டாள். உனக்கு வேலை கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் நான் இப்போதைக்கு திரும்பி வரமாட்டேன். மானவின் முகம் வாடியது. ஏன்? ஏனென்றால் வேலை கிடைப்பது என்பது மாற்றம் அல்ல, அது ஒரு தொடக்கம் மட்டுமே. இது இன்னும் ஒரு சான்று அல்ல. நீ 3 மாதங்கள் எப்படி இருக்கிறாய் என்று நான் பார்க்க விரும்புகிறேன். உனது செலவுகள், பணம் செலுத்தும் விதம், நடத்தை என அனைத்தையும் கவனிக்க வேண்டும். மானவ் மெதுவாகச் சொன்னான், சரி. மேலும் நாம் திருமண ஆலோசனையாளரிடம், மேரேஜ் கவுன்சிலிங் செல்வோம். அவன் சிறிது சங்கடப்பட்டான். இது குடும்ப விஷயம், வெளியில் இருப்பவரிடம். பல்லவி அவனை உற்று பார்த்தாள். மானவ் உடனே பேச்சை நிறுத்தினான். சரி, நாம் போவோம். அன்று இரவு மானவ் முதன்முறையாக தனது காலி பிளாட்டிற்கு தனியாகத் திரும்பினான். வாடகை கார் இல்லை, மனைவி இல்லை, விலையுயர்ந்த ஃபோன் இல்லை. மறுநாள் காலை அவன் பஸ் பிடித்து வேலைக்குச் செல்ல வேண்டியிருந்தது. அவனது நிஜ வாழ்க்கை, அவன் வாழ்ந்த அந்த பகட்டான வாழ்க்கையை விட மிகச் சிறியதாக தெரிந்தது. 1 வாரம் கழித்து அவன் தனது முதல் சிறிய தவணையை ஆயுஷிற்கு அனுப்பினான். தொகை வெறும் 5000 மட்டுமே. அவன் அதன் ஸ்கிரீன்ஷாட்டை குடும்ப வாட்ஸ்அப் குழுவில் போடவில்லை. எந்த பாராட்டையும் எதிர்பார்க்கவில்லை. அவன் ஆயுஷிடம் மட்டும் எழுதினான், தொகை சிறியது, ஆனால் இனி ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி இது வந்து சேரும். மாலை அவன் எனக்கு ஃபோன் செய்தான். அண்ணி, இன்று முதல் தவணையை அனுப்பிவிட்டேன். நான் சொன்னேன், நல்லது. சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அவன் கேட்டான், நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லையா? மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். ஆனால் நீ செய்யும் ஒவ்வொரு சரியான செயலுக்கும் உனக்கு கைதட்டல் கிடைக்காது. சில பொறுப்புகளை அமைதியாக நிறைவேற்ற வேண்டியிருக்கும். அவன் லேசாக சிரித்தான். ஒருவேளை இதை கற்றுக்கொள்வதுதான் மிகவும் கடினம். நான் போனை வைக்கும் முன் சொன்னேன், மானவ், நினைவில் வைத்துக்கொள். உனது மாற்றம் எப்போது உண்மையானதாகிறது என்றால் அதை நீ மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லாதபோதுதான். அவன் பதிலளித்தான், நான் முயற்சி செய்கிறேன். அப்போது அவனது கடினமான சோதனை மீதமிருக்கிறது என்பது எங்களுக்குத் தெரியாது. புதிய நிறுவனத்தில் சேர்ந்த 3வது வாரத்திலேயே அவனுக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தார். அவர் பெரிய தொகையை ரொக்கமாக கொடுப்பதாகவும் ஆவணங்களில் குறைந்த மதிப்பு காட்டுவதாகவும் முன்மொழிந்தார். அந்த ஒப்பந்தம் முடிந்தால் மானவுக்கு அவனது பல மாதச் சம்பளத்திற்கு இணையான கமிஷன் கிடைத்திருக்கும். அவனுக்கு முன்னால் மீண்டும் அதே பழைய பாதை இருந்தது. விரைவான பணம், பெரிய தோற்றம், உடனடி நிம்மதி. ஒரே வித்தியாசம், இந்த முறை அவனது பொய்களை மறைக்க வெளியில் BMW கார் நின்று கொண்டிருக்கவில்லை. புதிய வேலையின் 3வது வாரத்தில் மானவுக்கு வந்த அந்த ஒப்பந்தம் வெளியிலிருந்து பார்க்க ஒரு சாதாரண சொத்து விற்பனை போலத் தெரிந்தது. அந்த வாடிக்கையாளரின் பெயர் ஹரிஷ் பன்சால். அவர் கான்பூர் சாலைக்கு அருகில் ஒரு வணிக ரீதியான காலி மனையை வாங்க விரும்பினார். அந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு காகிதத்தில் 1,35,00,000. ஆனால் ஹரிஷ் மூடிய அறைக்குள் மானவிடம் தான் 45 லட்சம் ரொக்கமாக தருவதாகவும் சொத்தின் மதிப்பை ஆவணங்களில் குறைவாக காட்டுவதாகவும் கூறினான். மானவ் தனது உயரதிகாரியிடம் சொல்லாமல் இதை செய்துவிட்டால் அவனுக்கு கூடுதலாக 45 லட்சம் கிடைக்கும். அந்த பணத்தில் அவன் விலையுயர்ந்த கடன்களை அடைத்துவிடலாம், பெரிய கணக்குகளை முடித்துவிடலாம். ஆயுஷிடம் வாங்கிய பணத்தை திருப்பித் தரலாம். பல்லவியின் தாயாரிடம் வாங்கிய பணத்தை திரும்ப வைக்கலாம். பல்லவிக்கு எல்லாம் வேகமாக சரியாகிக் கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையை தரலாம்.
ஹரிஷ் மேஜையில் விரல்களை தட்டியபடி சொன்னான், பாருங்கள் மானவ்ஜி, இந்த துறையில் கொஞ்சம் வளைந்து கொடுக்காமல் யாரும் முன்னேற முடியாது. ஆவணங்களில் என்ன எழுத வேண்டுமோ எழுதுங்கள். மற்றபடி நாம் இருவரும் புத்திசாலிகள். மானவுக்கு முன்னால் பழைய உலகின் கதவு மீண்டும் திறந்தது. எந்த உலகம் விளைவைச் சாதனத்தை விட பெரியதாக கருதியதோ, உண்மைக்கு மேலாக பணம் வேகமாக ஓடியதோ, தோல்வியை கேள்வியாக கருதியதோ அந்த உலகம். அவன் கேட்டான், ரொக்க பணம் குறித்து விற்பனையாளருக்கும் மற்றவர்களுக்கும் தெரியுமா? எல்லோருக்கும் தெரியும். ஃபைலுக்கு மட்டும்தான் தெரியாது. என் நிறுவனத்திற்கு தர வேண்டிய கமிஷன் கிடைத்துவிடும். இதில் உங்களுக்கு என்ன இழப்பு? மானவின் மனதில் கணக்குகள் ஓடின. இந்த கடன்களை அடைக்க இன்னும் பல மாதங்கள் ஆகும். பல்லவி இன்னும் தூரமாகிவிடலாம். குடும்பம் அவன் மிக மெதுவாக செயல்படுகிறான் என்று நினைக்கலாம். அப்போது அவனுக்குள் ஒரு பழைய குரல் ஒலித்தது, விளைவு நல்லதாக இருந்தால் வழியில் நடக்கும் சிறிய தவறுகளை யார் பார்க்கப் போகிறார்கள்? அதே நொடியில் ஹோட்டல் தரையில் விழுந்த வாடகை BMW காரின் சாவியின் சத்தம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பல்லவி தனது திருமண மோதிரத்தை கழற்றி வைத்தது நினைவுக்கு வந்தது. ஆயுஷின் உடைந்த குரல் நினைவுக்கு வந்தது. ஒவ்வொரு பெரிய பொய்யும் ஆரம்பத்தில் சிறியதாகவும் பயனுள்ளதாகவும் தான் இருக்கும் என்பதும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. மானவ் நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்தான். இந்த ஒப்பந்தம் இந்த வகையில் நடக்காது. ஹரிஷின் முகம் இறுகியது. நீங்கள் புதியவர், அதனால் சந்தையை புரிந்து கொள்ளவில்லை போலிருக்கிறது. ஒருவேளை எனக்கு சந்தை குறைவாக புரிந்திருக்கலாம் என்றான் மானவ். ஆனால் ஆவணங்களில் தவறான மதிப்பை காட்டுவதும் நிறுவனத்திடம் பணத்தை மறைப்பதும் எனக்கு தெரியும். ஹரிஷ் மெல்லிய குரலில் சொன்னான், 2 லட்சம் ரொக்கம் கிடைக்கும். ரசீது வேண்டாம், வரி வேண்டாம். உங்கள் சம்பளம் எவ்வளவு என்று எனக்கு தெரியும். வாய்ப்புகள் அடிக்கடி கிடைக்காது. சில மாதங்களுக்கு முன்பு மானவ் இதை ஒரு வாய்ப்பாக கருதியிருப்பான். இப்போது அவன் இதை ஒரு சோதனையாக பார்த்தான். இது எனக்கு ஒரு வாய்ப்பல்ல. ஹரிஷ் கோபத்துடன் எழுந்து நின்றான். நான் வேறொரு ஆலோசகரிடம் பேசிக்கொள்கிறேன். நீங்கள் தாராளமாக பேசலாம். ஆனால் எங்கள் அலுவலகத்தில் இந்த ஏற்பாட்டிற்கு அனுமதி கிடைக்காது. வாடிக்கையாளர் சென்றவுடன் மானவ் தனது உயரதிகாரி சஞ்சீவ் சக்சேனாவிடம் முழு விஷயத்தையும் கூறிவிட்டான். வாடிக்கையாளர் தனக்கு தனிப்பட்ட முறையில் லஞ்சம் கொடுக்க முயன்றதையும் அவன் ஒப்புக்கொண்டான். சஞ்சீவ் அவனை சிறிது நேரம் உற்று பார்த்தார். இந்த ஒப்பந்தம் கைநழுவினால் நிறுவனத்தின் கமிஷனும் போய்விடும் என்பது உனக்கு தெரியுமா? தெரியும் சார். இந்த ஒப்பந்தத்தை முறைசாரா வழியில் நடக்கவிடு என்று நான் சொன்னால். மானவுக்குள் ஒரு கணம் பயம் தொற்றிக்கொண்டது. இது புதிய வேலை, தற்போதைய சோதனை காலம், புரொபேஷன். மீண்டும் வேலையில்லாமல் போகும் அபாயத்தை அவன் எடுக்க முடியாது. மெதுவாக ஆனால் தெளிவாகச் சொன்னான், அப்படியானால் நான் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிவிட வேண்டியிருக்கும். சஞ்சீவ் நாற்காலியில் பின்னால் சாய்ந்து கேட்டுக்கொண்டார். இந்த நேர்மை எங்கிருந்து வந்தது? மானவின் இதழ்களில் ஒரு சோர்வான புன்னகை மலர்ந்தது. மிகவும் விலை கொடுத்து கற்றுக்கொண்டேன். சிறிது நேரம் கழித்து சஞ்சீவ் மேஜையின் டிராயரில் இருந்த ஒரு ஃபைலை வெளியே எடுத்தார். இந்த வாடிக்கையாளர் ஏற்கனவே மற்ற 2 ஏஜெண்டுகளிடமும் இப்படி பேரம் பேசியுள்ளார். நீ என்ன செய்கிறாய் என்று பார்க்கவே உன்னை மட்டும் அந்த சந்திப்பில் தனியாக விட்டேன். மானவ் அதிர்ச்சியடைந்தான். உனது முந்தைய நிறுவனத்திடமிருந்து கிடைத்த தகவலின்படி உனக்கு வேலை நன்றாக தெரியும். ஆனால் பகட்டு மற்றும் ஒழுக்கச் சிக்கல்கள் இருந்தன. நான் ஒரு ரிஸ்க் எடுத்தேன். இன்று நீ ஒரு தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய் என்பது புரிந்தது. சஞ்சீவ் அவனுக்கு எந்த பரிசும் கொடுக்கவில்லை, சம்பளத்தையும் உயர்த்தவில்லை. இந்த சம்பவத்தை பற்றிய அறிக்கையை எழுதி வாடிக்கையாளருக்கு முறைப்படி மின்னஞ்சல் அனுப்பு என்று மட்டும் கூறினார். மானவ் தனது இடத்திற்கு திரும்பினான். அவனிடம் 45 லட்சம் இல்லை, கடன் சுமை குறையவில்லை. இருந்தாலும் நீண்ட காலத்திற்குப் பிறகு எந்த கார் கடிகாரம் அல்லது பதவியாலும் வாங்க முடியாத ஒரு நிம்மதியை அவனுக்குள் உணர்ந்தான். அன்று மாலை அவன் பல்லவிக்கு ஃபோன் செய்தான். இன்று ஒரு வாடிக்கையாளர் தவறான ஒப்பந்தத்திற்காக எனக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார். மறுமுனையில் சிறிது மௌனம் நிலவியது. பல்லவி கேட்டாள், நீ என்ன செய்தாய்? மறுத்துவிட்டேன். இதை ஏன் என்னிடம் சொல்கிறாய்? மானவ் சிறிது நேரம் யோசித்தான். முன்பெல்லாம் பல்லவி தன்னை பாராட்ட வேண்டும், பெருமைப்பட வேண்டும் அல்லது திரும்பி வரவேண்டும் என்று உடனடியாக சொல்வான். இந்த முறை அவன் உண்மையைச் சொன்னான். ஏனென்றால் இனி உன்னிடம் நல்ல விஷயங்களைக் கூட நான் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் இதற்காக மட்டும் நீ என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பல்லவியின் குரல் சற்று மென்மையாகியது. உங்கள் நிறுவனத்திற்கு தெரியுமா? ஆம், நான் எழுத்துப்பூர்வமான அறிக்கையை கொடுத்துவிட்டேன். நல்லது செய்தாய். மானவ் கேட்டான், வருவாயா? அந்த ஒரு சிறிய பதில் அவனுக்கு பெரிய திருவிழாவை விட முக்கியமானது.
திருமண ஆலோசனையின் மேரேஜ் கவுன்சிலிங் முதல் அமர்வில் மானவ் மற்றும் பல்லவி ஒருவருக்கொருவர் தூரமாக அமர்ந்தனர். ஆலோசகர் முதலில், நீங்கள் இருவரும் ஏன் இந்த திருமணத்தை முறிக்காமல் காப்பாற்ற விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். மானவ் சொன்னான், ஏனென்றால் நான் பல்லவியை காதலிக்கிறேன், என் தவறுகளை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன். பல்லவி உடனே குறுக்கிட்டாள், இதுதான் பிரச்சனை. அவன் எல்லாவற்றையும் தனது திருத்திக் கொள்ளும் கதையாகவே மாற்றுகிறான். நான் அவனது வெற்றிக்கான பரீட்சை அல்ல. நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவன் சிறந்த கணவனாக தேறுவதற்கு நான் ஒரு கருவி கிடையாது. மானவ் மௌனமானான். ஆலோசகர் பல்லவியிடம் கேட்டார், நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள்? அவள் பதிலளித்தாள், ஏனென்றால் நான் திருமணம் செய்து கொண்ட அந்த மனிதன் உண்மையில் இருந்தாரா அல்லது அவர் ஒரு வேடமிட்டாரா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை கேட்பது மானவுக்கு கடினமாக இருந்தது. அவன் விளக்கமளிக்க வாயைத் திறந்தான், ஆனால் தன்னைத்தானே தடுத்து கொண்டான். அடுத்தடுத்த அமர்வுகளில் பல ஆண்டுகளாக சாதாரண திருமண கட்டமைப்பு என்று நினைத்து பல்லவி தனக்குள் அடக்கி வைத்திருந்த விஷயங்களை பேசினாள். மானவ் எப்போதும் தனது ஆடைகள், வீடு, பேச்சு மற்றும் சமூக நடத்தையின் மூலம் வெற்றி வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினான். பல்லவி வேலைக்குச் செல்ல விரும்பியபோது, என் மனைவி ஒரு சிறிய அலுவலகத்தில் அமர்ந்திருப்பது நன்றாக இருக்காது என்று அவன் கூறினான். அவன் அவளை தடுக்கவில்லை, ஆனால் அவளது முடிவை மிகவும் அற்பமானதாக மாற்றினான். அதனால் பல்லவியே தானாக பின்வாங்கினாள். பல்லவி சொன்னாள், நீ என்னை ஒருபோதும் வெளிப்படையாகச் சிறை வைக்கவில்லை. உன் விருப்பமே நம் இருவரின் பொதுவான முடிவுதான் என்று என்னை நம்ப வைத்தாய். மானவ் முதன்முறையாகத் தன்னை தற்காத்துக் கொள்ளாமல் பதிலளித்தான், ஆம், நான் அதைத்தான் செய்தேன். ஆலோசகர் கேட்டார், இது உங்களுக்கு எப்போது புரிந்தது? மானவ் சொன்னான், அவள் மீண்டும் வேலைக்கு திரும்பப் போவதாகச் சொன்னபோது மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணம் முதலில் என் மனதில் எழுந்தது. பிறகுதான் பார்த்தேன், என்னை வாடகை காருக்கு அழைத்துச் சென்ற அதே நோய்தான் இது என்பதும் புரிந்தது. பல்லவி அவனை உடனடியாக மன்னிக்கவில்லை. அவள் மாநகரத்திலேயே தங்கி தனது வேலைக்காக விண்ணப்பித்துக் கொண்டிருந்தாள். சில வாரங்களுக்குப் பிறகு அலிகஞ்சே இருந்த ஒரு காப்பீட்டு ஆலோசனை நிறுவனத்தில் அவளுக்கு வேலை கிடைத்தது. சம்பளம் பெரிய அளவில் இல்லை, ஆனால் அந்த நியமன கடிதத்தை கையில் எடுத்தபோது அவளது முகத்தில் இருந்த தன்னம்பிக்கையை மானவ் இதற்கு முன் பார்த்ததில்லை. அவள் சொன்னாள், உன்னை விட்டுவிட்டு நான் சுதந்திரமாக இருக்க விரும்பவில்லை. நான் சுதந்திரமானவளாகி உன்னுடன் வாழ வேண்டுமா இல்லையா என்று தீர்மானிக்க விரும்புகிறேன். மானவ் பதிலளித்தான், இந்த முறை முடிவு உன்னுடையதாகத்தான் இருக்கும். 3 மாதங்கள் இருவரும் பிரிந்திருந்தனர். வாரத்திற்கு ஒரு முறை ஆலோசனைகளுக்காக சந்திப்பார்கள். எப்போதாவது பொது இடங்களில் தேநீர் அருந்துவார்கள். மானவ் பல்லவிக்கு விலையுயர்ந்த பரிசு எதையும் கொடுக்கவில்லை. பெரிய பூங்கொத்துகளையும் அனுப்பவில்லை. ஏனென்றால் நாடகத்தனமான மன்னிப்பு கோருதல் சில நேரங்களில் உண்மையான மாற்றத்தை விட அதிக ஆடம்பரமான வெளிப்பாடாகவே இருக்கும் என்று அவன் புரிந்து கொண்டான். அவன் கடனுக்கான தவணைகளை தவறாமல் செலுத்தினான். தொகை குறைவாக இருந்தால் சம்பந்தப்பட்ட நபரிடம் முன்பே கூறிவிடுவான். எந்த போன் அழைப்பையும் புறக்கணிக்கவில்லை. மாத இறுதியில் தனது வருமானத்தின் பட்டியலை பல்லவிக்கு அனுப்புவான். ஆனால் இப்போதாவது என்னை நம்பு என்று எழுதமாட்டான். முதல் மாதம் ஆயுஷிடம் 5000 கொடுத்தான். 2வது மாதம் 7000 கொடுத்தான். 3வது மாதம் நிறுவனத்திலிருந்து ஒரு முறையற்ற ஒப்பந்தத்தை முடித்துக் கொடுத்ததற்கான ஊக்கத்தொகை இன்சென்டிவ் கிடைத்தது. அதற்குப் பிறகு அவன் 12000 அனுப்பினான். 3வது தவணைக்குப் பிறகு ஆயுஷ், பணம் திரும்ப வருகிறது, நட்பு திரும்புவதற்கு நேரம் எடுக்கும் என்று மட்டும் எழுதினான். மானவ், எனக்கு புரிகிறது என்று பதிலளித்தான். பல்லவியின் தாயாருக்கும் போன் செய்து நடந்த உண்மைகளைச் சொன்னான். அவர் குரலில் ஏமாற்றம் இருந்தது. மகனே, பணத்தட்டுப்பாடு என்று சொல்லியிருந்தால் நாங்கள் கவனித்திருப்போம். நீ எங்கள் மகளிடம் மறைத்துவிட்டு பணத்தை பெற்றதுதான் அதிக வலியை கொடுக்கிறது என்றார். மானவ் எந்தச் சாக்கும் சொல்லவில்லை. அவன் எழுத்துப்பூர்வமான கட்டணத் திட்டத்தை அனுப்பி முதல் தவணையை சரியான நாளில் செலுத்தினான். இதற்கிடையில் சௌரவும் தனக்குள் தேங்கியிருந்த தயக்கங்களிலிருந்து வெளியே வரத் தொடங்கினார். அவர் வங்கியின் பதவி உயர்வுத் தேர்வுக்கான படிவத்தை நிரப்பினார். ஆரம்பத்தில் இதை வீட்டில் சொல்ல அவர் தயங்கினார். தோல்வியடைந்தால் மீண்டும் ஒப்பீடு நடக்கும் என்று அவர் பயந்தார். தோல்வி என்பது ஒரு முடிவுதான், அது உனது அடையாளமல்ல என்று நான் அவரிடம் சொன்னேன். நீ இந்த விஷயங்களில் இவ்வளவு புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறாயா என்று அவர் புன்னகையுடன் கேட்டார். எல்லா நாட்களிலும் இல்லை, அதனால்தான் நாமும் கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று நான் ஒப்புக்கொண்டேன். நாங்கள் வாரத்திற்கு ஒரு மாலை பொழுதை வெறும் உரையாடலுக்காக ஒதுக்கி வைத்தோம். அன்று லேப்டாப், வங்கி ஃபைல்கள் அல்லது குடும்ப பிரச்சினைகள் எதுவுமே குறுக்கிடாது. நான் எனது வேலையில் நடந்தவற்றை சொல்வேன். சௌரவ் தனது கிளையின் அழுத்தம், வாடிக்கையாளர்கள், தேர்வு பயம் போன்றவற்றை பகிர்ந்து கொள்வார். சில உரையாடல்கள் சங்கடமாக இருக்கும்.
சில சமயம் என் வருமானத்தை பார்க்கும்போது அவர் தயங்குவார். சில சமயம் இத்தனை வருடங்களுக்குப் பிறகும் அவருக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்குத்தான் இருக்கிறது என்று நான் நினைப்பேன். ஆனால் இப்போது நாங்கள் விஷயத்தை மாற்றி அமைதியை தேடும் போலி முயற்சியை செய்வதில்லை. ஒரு இரவு சௌரவ் சொன்னார், உனது வெற்றியை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் உனக்கு என் உதவி இனி தேவைப்படாது என்று சில சமயம் பயமாக இருக்கிறது. நான் பதிலளித்தேன், தேவை மற்றும் சார்புநிலை டிபெண்டன்ஸ் வேறுவேறானவை. உன்னை சார்ந்து இல்லாமல் என்னால் பொருளாதார ரீதியாக வாழ முடியும். அதற்காக உன்னில்லாத வாழ்க்கையை நான் விரும்புகிறேன் என்று அர்த்தமல்ல. இதை புரிந்து கொண்ட அவர் இதை அவமானமாக நினைக்காமல் அன்பின் சுதந்திரமான வெளிப்பாடாக முதன்முறையாக கேட்டுக்கொண்டார். குசும்ஜியும் மாற முயற்சி செய்தார். யாராவது உறவினர் மாணவின் கார் அல்லது வேலை பற்றி விசாரித்தால் அவன் கௌரவத்தை காப்பாற்ற அவர் புதுக்கதை எதையும் சொல்லவில்லை. அவன் பழைய வேலையை விட்டுவிட்டான், இப்போது புதிய இடத்தில் கடினமாக உழைக்கிறான் என்று மட்டும் சொன்னார். ஆரம்பத்தில் இதைக் கேட்டு மானவ் கூச்சப்பட்டான். அம்மா, உண்மையைச் சொல்லுங்கள், ஆனால் என் தவறை எல்லா இடங்களிலும் பரப்பாதீர்கள் என்றான். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று குசும்ஜி கேட்டார். மானவ் சொன்னான், அவர்கள் என்ன நினைத்தால் என்ன? மற்றவர்களின் கருத்துகளுக்காக நான் மீண்டும் கடன் வாங்கத் தயாராக இல்லை. தேவேந்திர ஜி தனது 2 மகன்களுக்கு முன்னால் மற்றொரு கடினமான உண்மையை ஒப்புக்கொண்டார். ஓய்வு பெற்ற பிறகு தன் நண்பர்களின் பிள்ளைகளின் வெற்றியை பார்க்கும்போது தனக்குள் ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு தோன்றும் என்று அவர் சொன்னார். தெரியாமலேயே தன் பிள்ளைகளின் வெற்றியை தன் சமூக அந்தஸ்தாக அவர் மாற்றிக்கொண்டார். மாணவின் பெரிய காரை பார்த்தபோது மக்கள் முன்னால் என் தலை நிமிர்ந்துவிட்டது என்று நினைத்தேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். இதன் பொருள், நான் என் கௌரவத்தின் சுமையை என் மகனின் பையில் வைத்துவிட்டேன் என்பதுதான். சௌரவ் தன் தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு சொன்னார், உங்கள் கௌரவம் எங்கள் காரால் தீர்மானிக்கப்படுவதில்லை. தேவேந்திர ஜியின் கண்கள் கலங்கின. இந்த விஷயத்தை நான் முன்பே புரிந்து கொண்டிருக்க வேண்டும். 6 மாதங்கள் கடந்துவிட்டன. சௌரவ் பதவி உயர்வுத் தேர்வை எழுதினார். முடிவு வந்தபோது அவர் வெறும் 2 மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறத் தவறினார். பழைய சௌரவாக இருந்திருந்தால் இதை மறைத்திருப்பார் அல்லது மானவுடன் ஒப்பிட்டு வருந்தியிருப்பார். அன்று அவர் இனிப்புக்கு பதிலாக 2 குல்ஹட்டியுடன் வீட்டிற்கு வந்தார். அவர் சொன்னார், நான் தோல்வியடைந்து விட்டேன். ஆனால் அடுத்த முறை மீண்டும் முயற்சி செய்வேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறதா என்று நான் கேட்டேன். ஆம், இருந்தாலும் சொல்லிவிட்டேன். அவர் புன்னகையுடன் சொன்னார், இனி வீட்டை கௌரவத்தை நிரூபிக்கும் மேடையாக மாற்றப்போவதில்லை. நாங்கள் இருவரும் சிரித்தோம். தோல்வியின் வலி போகவில்லை, ஆனால் அது வெட்கமாக மாறவில்லை. மாணவின் வேலையும் எளிதானதாக இல்லை. சில நேரங்களில் வாடிக்கையாளர்கள் அவனை நிராகரித்தனர். சில நேரங்களில் பெரிய ஒப்பந்தங்கள் எட்டாக்கனியாகின. ஒரு கட்டத்தில் அவனது வருமானம் வெறும் சம்பளத்தோடு நின்றுவிட, கடன்களுக்கான தவணைகள் சுமையாக மாறின. அவன் என்னிடம் கூடுதல் பணம் கேட்கவில்லை. சனிக்கிழமைகளில் நிறுவனத்தில் கூடுதல் நேர வாடிக்கையாளர் சந்திப்புகளை ஏற்றுக்கொண்டான். மாலை நேரங்களில் சொத்து ஆவணங்களை மொழிபெயர்க்கும் மற்றும் டேட்டா தயாரிக்கும் சிறு வேலைகளை செய்தான். அவன் பஸ் பயணங்களை மேற்கொண்டான். மழையில் நனைந்தான். பலமுறை வீட்டிலிருந்து உணவை கட்டிக்கொண்டு சென்றான். சில மாதங்களுக்கு முன்பு ஹோட்டலில் 48,000 பிள்ளை தனது திறமையின் அடையாளமாக கருதிய அதே நபர் இன்று 40 ரூபாயை சேமிக்க அலுவலகத்திலேயே டீ குடித்தான். ஆனால் அவன் இப்போது கஞ்சனாக இல்லை. தனது உண்மை நிலையை நேர்மையாக எதிர்கொண்டான். 7வது மாதத்தில் ஆயுஷிடம் வாங்கிய முழு பணத்தையும் திருப்பித் தந்தான். எந்த சடங்கும் செய்யவில்லை. வங்கி பரிவர்த்தனை ரசீதை மட்டும் அனுப்பினான். அன்று மாலை ஆயுஷ் அவனை சந்திக்க அழைத்தான். இருவரும் ஹஸ்ரத்கஞ்சில் இருந்த பழைய தேநீர் விடுதியில் அமர்ந்தனர். ஆயுஷ் சொன்னான், பணம் வந்துவிட்டது. இழந்த நம்பிக்கை பாதியளவே திரும்பியுள்ளது. மீதி பாதி என்று மானவ் கேட்டான். காலம் தீர்மானிக்கட்டும். சரி. ஆயுஷ் அவனை உற்று பார்த்தான். முன்பெல்லாம் நீ பதிலுக்கு கோபப்படுவாய். மானவ் லேசான புன்னகையுடன் சொன்னான், முன்பெல்லாம் மன்னிப்பு கேட்பது எனது வேலை, மன்னிப்பது அடுத்தவரின் கடமை என்று நினைத்தேன். அன்று அவர்கள் பழைய நட்பை தொடங்கவில்லை, ஒரு புதிய உரையாடலை தொடங்கினார்கள். சுமார் 8 மாதங்களுக்குப் பிறகு பல்லவி தனது மாநகரத்திலிருந்து மானவின் சிறிய வாடகை வீட்டிற்கு திரும்ப முடிவெடுத்தாள். ஆனால் அவள் தெளிவான நிபந்தனைகளை வைத்தாள். வீட்டு வாடகை மற்றும் செலவுகள் இருவரது வருமானத்திற்கேற்ப விகிதாசாரத்தில் பிரிக்கப்படும். இருவருக்கும் தனித்தனி வங்கிக் கணக்குகள் இருக்கும். மேலும் ஒரு பொதுவான வீட்டுச் செலவு கணக்கு இருக்கும். பெரிய முதலீடுகள் அல்லது கொள்முதல் எதுவும் ஆலோசிக்காமல் நடக்காது. மாதத்திற்கு ஒரு முறை நிதிச்சீராய்வு செய்யப்படும். திருமண ஆலோசனை இன்னும் சில மாதங்கள் தொடரும்.
மானவ் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டான். பல்லவி வீட்டிற்கு திரும்பியபோது மானவ் அலங்காரத்திற்காக எதையும் வாங்கவில்லை. வீட்டைச் சுத்தம் செய்தான், உடைந்த அலமாரி கைப்பிடியை சரிசெய்தான், சமையலறையில் அவளுக்கு பிடித்தமான எளிய மற்றும் ஆரோக்கியமான பருப்பு வகையை சமைத்தான். பல்லவி முதல் ரொட்டியை உடைக்கும்போது கேட்டாள், ஏதும் முடிவாகவில்லையா? மானவ் பதற்றத்துடன், என்னவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டான். அவள் முதன்முறையாக மனம் விட்டுச் சிரித்தாள். நல்லது. முன்னெல்லாம் நீ ஒவ்வொரு உணர்ச்சியையும் ஒரு திட்டமாக புரோகிராம் மாற்றிவிடுவாய். மானவும் சிரித்தான். இப்போதைய பட்ஜெட்டில் பருப்புதான் இருக்கிறது. அன்று மாலை பல்லவி தனது திருமண மோதிரத்தை மீண்டும் அணிந்து கொண்டாள். அதை பார்த்த மானவ் ஏதும் சொல்லவில்லை. அவளது கையை பிடிப்பதில் அவசரம் காட்டவில்லை. சிறிது நேரம் கழித்து பல்லவியே அவளது கையை அவனை நோக்கி நீட்டினாள். ஓராண்டுக்குப் பிறகு குடும்பம் அதே ஹோட்டலில் அல்ல, மாநகரிலிருந்த பழைய வீட்டின் மொட்டை மாடியில் கூடியது. அது தேவேந்திரஜியின் 70வது பிறந்த நாள். குசும்ஜி வீட்டில் உருளைக்கிழங்கு கச்சோடி, தயிர் வடை மற்றும் பாயசம் செய்திருந்தார். சௌரவ் சந்தையிலிருந்து சாதாரண பூக்களை வாங்கி வந்திருந்தார். பல்லவி தனது சம்பளத்தில் தேவேந்திரஜிக்காக படிப்பதற்கான புதிய கண்ணாடியை செய்திருந்தாள். மானவ் பஸ்ஸில் வந்தான். அவன் கையில் ஒரு சிறிய பாக்கெட் இருந்தது. அவன் தந்தையிடம் விலையுயர்ந்த கடிகாரத்தை கொடுக்கவில்லை, அதற்கு பதிலாக தோல் அட்டையிட்ட ஒரு டைரியை கொடுத்தான். அதன் முதல் பக்கத்தில் அவன் எழுதியிருந்தான், பாப்பா, இந்த டைரியில் தயவு செய்து எங்கள் வருமானத்தைப் பற்றி எழுதாதீர்கள், நம்மோடு செலவழித்த நாட்களைப் பற்றி எழுதுங்கள். இதை படித்த தேவேந்திரஜியின் கண்கள் கலங்கின. இரவு உணவிற்குப் பிறகு குசும்ஜி திடீரென்று சொன்னார், இன்று ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. சென்ற வருடம் மானவின் காரைக் கண்டு நாம் அனைவரும் எப்படி பைத்தியம் பிடித்தது போல இருந்தோம். மானவ் புன்னகைத்துக் கொண்டு, அம்மா, அந்த காரின் வாடகை இன்னும் நினைவிருக்கிறது. வாழ்க்கையின் மிக விலையுயர்ந்த 3 நாட்களின் பாடம் அது. சௌரவ் கிண்டலாகச் சொன்னார், அந்த ஹோட்டல் பில்லும்தான். மானவ் என்னை பார்த்தான். அதன் கடைசி தவணையை அடுத்த மாதம் அண்ணியிடம் கொடுத்து விடுவேன். நான் ரசீது தருகிறேன் என்று நான் சொன்னேன். அனைவரும் சிரித்தனர். இப்போது அந்த சிரிப்பில் யாருடைய தோல்வியும் இல்லை. ஒரு நபர் மற்றவரை விட மேலாக நின்று சிரிக்கவில்லை. அது தனது மிகவும் அசௌகரியமான உண்மைகளை ஒப்புக்கொண்டு ஒன்றாக அமர்ந்திருந்த ஒரு குடும்பத்தின் சிரிப்பு. உணவிற்குப் பிறகு சௌரவ் தான் 2வது பதவி உயர்வுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாகச் சொன்னார். குசும்ஜி மகிழ்ச்சியில் எழுந்தார். ஆனால் இந்த முறை அவர் மானவை பார்த்து ஒப்பிடவில்லை. அவர் சௌரவை மட்டும் கட்டிக்கொண்டு, நீ கடினமாக உழைத்தாய், எங்களுக்கு மகிழ்ச்சி என்றார். பிறகு மானவை நோக்கி, நீயும் கடந்த வருடம் மிகவும் கடினமாக உழைத்தாய் என்றார். மானவ் உடனே, யாரை விட என்று கேட்டான். குசும்ஜி ஒரு கணம் யோசித்தார். பிறகு அனைவரையும் புத்திசாலிகள் என்று கருதி, யாரை விடவும் இல்லை, உன் தேவைக்கு ஏற்ப என்றார். மானவ் கைதட்டினான். அம்மா தேர்ச்சி பெற்றுவிட்டார். தேவேந்திரஜி சிரித்துக்கொண்டே சொன்னார், இந்த வீட்டில் எல்லோருடைய தேர்வும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் சௌரவிற்கும் இடையே எல்லாம் முழுமையாக இல்லை. சில சமயம் அவர் தயக்கத்திற்குச் சென்று விடுவார். சில சமயம் நான் பெரிய வணிக முடிவுகளை அவரிடம் சொல்ல மறந்துவிடுவேன். வித்தியாசம் என்னவென்றால், முன்பு தவறுகளை மௌனத்திற்குப் பின்னால் பல மாதங்கள் மறைத்து வைத்தோம். இப்போது அதை செய்யவில்லை. அன்று இரவு மொட்டை மாடியில் மெல்லிய குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. தூரத்தில் நகரத்தின் விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன. மானவ் என்னிடம் வந்து நின்றான். அண்ணி, அன்று இரவு ஹோட்டலில் நீங்கள் மௌனமாக இருந்திருந்தால் என்னவாகியிருக்கும் என்று கேட்டான். நான் சொன்னேன், ஒருவேளை நீ இன்னும் சில நாட்கள் பொய்களை வாழ்ந்திருப்பாய். ஒருவேளை நீங்கள் என்னை கேவலப்படுத்திவிட்டுச் சென்றிருந்தால் நீ என்னை வெறுத்திருப்பாய், உன்னை நீயே பாதிக்கப்பட்டவனாக கருதியிருப்பாய். நீங்கள் ஏன் எனக்கு உதவினீர்கள் என்று அவன் கேட்டான். நான் சிறிது நேரம் யோசித்து, தவறுக்கு பொறுப்பேற்கச் சொல்வதற்கும் ஒரு மனிதனை எப்போதும் தவறானவனாகவே சித்தரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீ செய்தது தவறுதான், ஆனால் நீ அந்த தவறு மட்டுமே அல்ல என்றேன். மானவ் தலை குனிந்து கொண்டான். அன்று இரவு நான் உங்களை உங்கள் ஆடைகள், செலவுகள் மற்றும் மௌனத்தை வைத்துத்தான் எடை போட்டேன். இப்போதுதான் புரிகிறது, மக்கள் காட்டிக்கொள்வதை விட அவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், சில நேரங்களில் காட்டிக்கொள்வதை விட அவர்கள் மிகக் குறைவாகவும் இருக்கிறார்கள். அதனால் தீர்மானங்கள் வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, நடத்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சிறிது தொலைவில் பல்லவி சௌரவுடன் சிரித்துக் கொண்டிருந்தாள். குசும்ஜி தேவேந்திரஜிக்கு சால்வை போர்த்திக் கொண்டிருந்தார். அந்த காட்சி சாதாரணமாக இருந்தது. அதில் 5 நட்சத்திர ஹோட்டல்கள், மின்னும் கார்கள் அல்லது விலையுயர்ந்த பரிசுகள் இல்லை. ஆனாலும் எங்கள் குடும்பம் உண்மையான செல்வத்துடன் இருப்பது போல முதன்முறையாகத் தெரிந்தது.
மானவ் தனது பையிலிருந்து பழைய பஸ்பாஸை எடுத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே சொன்னான். அடுத்த வருடம் ஒரு சிறிய செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம் என்று நினைக்கிறேன். முழு தொகையும் சேர்ந்த பிறகுதான். யாரை காண்பிப்பதற்காக என்று நான் கேட்டேன். அவன் பதிலளித்தான், பல்லவியை ஆபீஸில் விடவும் அம்மா அப்பாவை டாக்டரிடம் அழைத்துச் செல்லவும். பிறகு அந்த பாஸை மீண்டும் பையில் வைத்தான். அன்று இரவு வீடு திரும்பும்போது சௌரவ் ஸ்கூட்டரை ஓட்டினார். நான் பின்னால் அமர்ந்திருந்தேன். எங்களால் ஒரு பெரிய காரை வாங்க முடிந்தாலும் அதற்கு தேவை இருக்கவில்லை. வழியில் அவர் கேட்டார், அன்று இரவு அனைவர் முன்னாலும் உண்மை வெளிப்பட்டது தவறென்று உனக்கு எப்போதாவது தோன்றுகிறதா? நான் சொன்னேன், உண்மை வெளிவர அது சரியான தருணம் அல்ல. ஆனால் போய் நமக்கு பேசுவதற்கு எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை. அவர் தலையசைத்தார். மானவ் மாறிவிட்டான். ஆம், ஆனால் அவனது கடனை நாம் அடைத்ததால் அல்ல. விளைவுகளிலிருந்து தப்பிக்க நாம் அவனை அனுமதிக்கவில்லை என்பதால். சிறிது நேரம் கழித்து நான் சொன்னேன், நாமும் மாறியிருக்கிறோம். சௌரவ் புன்னகையுடன் சொன்னார், நமது கடன் தவணைகளில் இல்லை, நமது கடன் உரையாடல்களில் இருந்தது. வீடு திரும்பியதும் எனது பழைய பாதாமி நிற ஆடையை அலமாரியில் தொங்கவிட்டேன். மானவ் அதை பார்த்துத்தான் ஒருமுறை என் திறமையை எடை போட்டிருந்தான். நான் அதை தூக்கி எறியவில்லை. எளிமை பலவீனம் அல்ல என்பதையும் வெற்றியை நிரூபிக்க இரைச்சல் தேவையில்லை என்பதையும் அது எனக்கு நினைவூட்டுகிறது. மானவின் கதை என்பது வெறும் வாடகை BMW கார், விலையுயர்ந்த உணவு அல்லது 4 லட்சம் கடன் பற்றியது மட்டுமல்ல. குடும்பம் அன்பை சாதனைகளுடன் பிணைக்கும்போது பிறக்கும் அந்த பயத்தின் கதை அது. வறுமையால் அல்ல, உண்மையிலிருந்து ஓடிய ஒரு திருமணத்தின் கதை அது. அது எனக்கும் சௌரவுக்குமான கதை கூட. அமைதியின் பெயரால் தங்களுக்குள் மௌனத்தை சேர்த்து கொண்டவர்கள் அவர்கள். குடும்பம் என்பது ஒருவர் எப்போதும் வெற்றிகரமாக தெரிய வேண்டிய இடம் அல்ல, மாறாக அவர் தோல்வியுற்றாலும் உண்மையைச் சொல்லக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உதவி என்பது தவறுகளுக்கான கட்டணத்தை செலுத்துவது அல்ல, ஒருவரை பொறுப்பேற்க தகுதியுள்ளவராக மாற்றுவதே ஆகும். மன்னிப்பு என்பது அனைத்தையும் மறந்துவிடுவது அல்ல, மாறாக மாற்றத்திற்கு நேரம் மற்றும் எல்லைகளுடன் ஒரு வாய்ப்பளிப்பதாகும். கார் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அது குணாதிசயத்தை வாங்க முடியாது. பதவி எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் அது உறவுகளில் கௌரவத்திற்கு உத்தரவாதம் அளிக்காது. சாதாரண ஆடையில் அமர்ந்திருக்கும் ஒருவரின் திறமையை அவரது பர்ஸை பார்த்து தீர்மானிக்க முடியாது. மற்றவர்களை சிறியவர்களாக கருதுவதற்கு வாய்ப்பிருந்தும் மீண்டும் சமமாக இருக்க தேர்ந்தெடுக்கும் நாளில்தான் ஒரு மனிதனின் உண்மையான அந்தஸ்து வெளிப்படுகிறது. விழுந்த பிறகு ஒரு பொய்யான மேடையை உருவாக்குவதற்கு பதிலாக மெதுவாக தன் சொந்த கால்களில் எழுந்து நிற்பதை தேர்ந்தெடுக்கும் நாளில்தான் அவனது உண்மையான வெற்றி தெரிகிறது. மானவ் இறுதியில் ஒரு கார் வாங்கினான், ஆனால் சுமார் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு. அது புதியது அல்ல, வெள்ளை நிறத்தில் 5 ஆண்டுகள் பழமையான ஒரு சிறிய கார். அவன் தனது சேமிப்பு மற்றும் வங்கிக் கடன் தவணைகளை முடித்த பிறகு முழு விலையையும் செலுத்தி வாங்கினான். காரை வீட்டிற்கு கொண்டு வந்த அந்த நாளில் அவன் ஹோட்டலை முன்பதிவு செய்யவில்லை, உறவினர்களின் குழுவில் படத்தையும் போடவில்லை. அவன் முதலில் மாநகர் சென்றான். குசும் ஜி மற்றும் தேவேந்திர ஜியை பின்னால் அமர வைத்தான். பல்லவி முன்னால் அமர்ந்தாள். பிறகு அவன் எங்கள் வீட்டிற்கு வந்தான். அண்ணா, முதல் சவாரியில் நீங்கள் முன்னால் அமருங்கள் என்று சௌரவ் சொன்னார். சௌரவ் சாவியை வாங்குவதற்கு பதிலாக இது உனது உழைப்பு, நீயே ஓட்டு என்றார். மானவ் புன்னகையுடன் இன்ஜினை தொடங்கினான். இந்த முறை அவன் விரல்களில் சாவி சுழலவில்லை என்பதை நான் கவனித்தேன். அவனது 2 கைகளும் ஸ்டீயரிங் மீது இருந்தன. கண்கள் சாலையின் மீது இருந்தன, முகம் அமைதியாக இருந்தது. சில நேரங்களில் மாற்றத்தின் மிக தெளிவான ஆதாரம் இதுதான்.